Hi guys, வந்துட்டேன். வர கால் பண்றேன். நான் பண்ணுறேன். 2 ஃபோன்லயும் சார்ஜ் இல்ல. ஃபர்ஸ்ட் காட்டேன். Monisha madam, சொல்லுங்க சார். currently situations pending வந்து 6 into 6 10 ஃப்ளோர் சார். 6 vs 6 அப்புறம் ஸ்ட்ராபெரி அவென்யூ ஸ்டோர் அப்புறம் ஒரு ஏடிஎம் இந்த 3 சிச்சுவேஷனும் கரண்ட்லி பெண்டிங்காக இருக்கு. 10 ஃப்ளோர் சார். அப்படியே 1.4 போறேன். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமையா? சரி சரி. கேக்குது சவுண்டு. இது ஓகேங்களா? ஹாய் அம்மட்டா 6 நான் கிளியர் பண்ணிடுவோம் சார். Clear யூனிட்ல 66 கிளியர் பண்ணிடுவா. ஸ்டோர் இருக்குது.
முடிச்சுக்கோங்க. மேடம். நீயாயா? எங்க மேடம், போற? நான் பாத்தீங்கன்னா EMS போறேன். EMS-ஆ? சரி ஆமா, சரி. இன்னைக்கு லான்ச். அப்படியா? ஆமா என்ன ஆமா, இன்னைக்கு யூனிஃபார்ம்லாம் அனௌன்ஸ்மென்ட் என்ன வந்து. பயங்கரமா இருக்கு. என்ன யூனிஃபார்ம்? எப்ப கோட் அனுப்புவீங்க ஃபீமேலுக்கு? எல்லாமே இன்னில இருந்து வந்து எல்லாமே பட்டு 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 ரிலீஸ் எத்தனை ஆகும். மணிக்கு வரணும் அப்ப? ஒரு ஈவினிங் 4:30க்கு அப்புறம் ஸ்லாஷ் டியூட்டி வந்துரும். சோ அதுக்கப்புறம் வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஈவினிங்க்கு மேல அப்ப சுனாமிக்கு அப்புறம் கரெக்ட்டா? ஆமா ஆமா, போஸ்ட் சுனாமி. ஓகே. எஸ். ஓகே வந்துறேன். டன். ஓகே. எங்க போறாங்க இவங்க? ஹலோ. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. என்ன சார் சொல்லணும்? சரி சார், யூனிட்ல கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், முடிச்சு கிளியர் பண்ணிக்கிறோம். ஓகே. நன்றி மேடம். பாய் மேடம். ஸ்டோரும் போய் கிளியர் பண்ணிட்டு வரேன் நேர்ல போய். நானும் வரட்டேன் மேடம். வாங்க சார், நான் அப்படியே பீடி தான் போறேன். அப்படியே போயிடுவோம் வாங்க. கொண்டு போய் வீக்கே சார் முன்னாடி போய் விட்டு வந்துடுறேன் வாங்க. மோனிஷா. அடடே. இந்த 4 பேர் இருக்காங்க ஸ்டோர்ல. அப்படியோ ஸ்டோர் 3 பேர் தான் போடணும். மேடம் 3 to 4 இல்ல? ராபர்ஸ் மேக்ஸிமம் 3 கவுண்ட் தான். 4 பேர்லாம் இருக்க கூடாதியா? மேடம் சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். பை. போயிட்டு வரீங்களா? ஐயோ என்னையா பண்றீங்க? சரி ரைட்டு, இனிமேட்டு பார்த்து பண்ணுங்க. என் கண்ணில் பட்டாலும் தப்பிச்சிங்க. ஆள் இல்லை, கிளியர் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டேஜ் மட்டும் விட்டுருங்க, விட்டுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தம்பி போப்பா. ஓ மேடம், சாரி மேடம், மை மிஸ்டேக்கா? அம்மா மங்கடி சேர்த்தாரம்மா, இங்க வாமா பேணு போமா. இப்ப நான் சாகாம சேஃபா என்ன கொல்ல முடியும் பாக்குறீங்களா? வேணாம். நம்ம டீசெண்டா வந்து ஸ்டாப் பண்ணி போயிடுவோம். ஓகே. என்ன வந்து சொல்லுது? நான் சாக போறேன். ஆச்சி நான் சாக போறேன்யா. எனக்கு வாழ பிடிக்கலையா? செத்து போனா தனியா செத்து போறேன். இன்னும் கேட்டு வரேன். நான் சாகணும்னு நினைக்கும்போது தொடங்கி நீ வந்து பாத்தியா? சரி போல தடையா போகாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? வாயா சேர்ந்து சாவோம். கையில அமௌண்ட் எதுவும் இல்ல. இல்லையா? வேணாம். இருக்கு அமௌண்ட் இருக்கு. ஏடிஎம் இருக்கு. திரும்ப இது வெடிச்சிட போகுது. ஐயோ, என் காரு கொஞ்சம் அவசரப்பட்டனே. இல்லையா, கடைசி நேரத்துல சாக வேணும்னு முடிவை மாத்திக்கிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிட்டு எப்படி காப்பாத்தணுமோ அப்படி காப்பாத்திக்க சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, அவங்க வந்து காப்பாத்திடுவாங்க. வரட்டா? காசு வேணுமா? 1 லட்சம். டாடி தென்மொழி மேடம், மெயின் கராஜ் பங்க் கிட்ட ஒரு 1050 மேடம் எனக்கு. மேடம் நான் வாங்க மேடம்.
வாங்க வாங்க வாங்க. இந்த ஏரியா என்ன பண்ணுங்க மேடம்? ஏன் மேடம் தனியாக ஓடிட்டு இருக்கீங்க மனிஷா மேடம்? சார் அதுவா வாழை பிடிக்கல சூசைட் பண்ணிக்கலாம்னு போனேன். கூட துணைக்கு ஒரு கார் நேர்னாரு. கடைசியில முடிவு மாத்திக்கிட்டேன். நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். அவர் செத்து போயிட்டார் சார். எரிஞ்சு பாவம் பாவம். சரி வாங்க போகலாம். மெயின் கராஜ் பங்கு தான். அங்க வாங்க, உங்களுக்கு ஒரு வேண்டியப்பட்ட ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு வாங்க. 10 நான் கிளம்பிட்டேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏடிஎம்யா? ஓகே மேடம். தூங்கல சரி, மெயின் கராஜ் பங்கு போய் பார்த்துட்டு வாங்க மேடம். அங்கதான் இருக்கேன். முன்னாடி வந்த ஏடிஎம் மட்டும் இப்போ வந்துருக்கு. இப்போ ஒரு ஏடிஎம் அமுனேஷன் பண்ணிட்டீங்க மேடம். என்னாச்சு? ஏடிஎம் போமா? ஏடிஎம் ஏடிஎம்மா? லெஃப்ட் அவுட் செத்துட்டேன். சூப்பர் மேடம். மெயின் கராஜ் இதுல யாருமே இல்லையா பங்க்ல? மெயின் கராஜ்ல இங்கதான் இருக்கேன். இருங்க வரேன். மேம் இந்த ஏடிஎம் என்ன பண்றது? கிளியர் பண்ணிட்டா இல்ல போலாம். ஓகே அப்ப நான் கேட்டேன் சுதா இருக்கேன். ரேடியோ சொன்னீங்க சரி. மோனிஷா மேடம் ரேடியோ சொல்லி அப்படியே இது பண்ணிக்கோங்க மேடம். சார் ரேடியோ 2.5 போயிடுவோம். 2.5 not into radio 2.5. எந்த ஏடிஎம்? இங்க இது லைக் மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல ஜாப் சென்டர். இல்லையா? அது பக்கத்துல அது. என்கிட்ட தான் பைக்கே இல்லையே. பிசினஸ் சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க வாங்க. மெயின் கராஜ் லீனியன் ஸ்கொயர். ஃபேன் போட்டா குளிருது, ஆஃப் பண்ணா மாறி இருக்கு. போட்டுங்க பாருங்க சார் கேதான். பிங் போட்டுங்க பாருங்க. டிஸ்பேச் பண்ணுங்க. வண்டியே வந்து சார், இந்த வண்டியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா சிட்டிக்குள்ள. என்னையா வண்டி இதெல்லாம்? சார் இது புதுசா வந்த பைக்கா? யாரு சினாரியோ லீடு எடுக்கிறீங்களோ? ரைட் ஓகே. அப்ப தாரிகா மேடம் ஜாப்சி, மினாட்டோ சார் ஹாஸ்டேஜ் ஆனீங்க. நம்ம அப்படியே போவோம். தாரிகா மேடமும் மினாட்டோ சாரும் இந்த கருப்பு வண்டி, நானும் சிங்காரவன் சாரும் வந்துட்டு இந்த வெள்ளை வண்டி. வண்டி பேர் மட்டும் சொல்றீங்க? வந்து 10-4 கேக்குதா? வண்டி பேரா? ஒன்னு பேர் 61. சொல்லுங்க சார். இல்ல இந்த வண்டி பேர் என்னது? இது ஏதோ எஸ்டிஆர்னா என்னமோ வரும். என்ன சார் வரும்? வண்டியில கத்திலாம் வச்சிருக்காங்க. கட்டானா. கட்டானா. ஆ. மேடம் வண்டி பேரு கட்டானா போல மேடம். ஒரு வண்டி 61, இன்னொரு வண்டி கட்டானா.
மேடம் பார்க்கனா ரெண்டும் ஒரே மாதிரில இருக்கு. நம்ம வைக்கிறதா பேரு வண்டி வாங்குறது அவங்க பேரு நம்ம தான் வைக்கணும் வண்டிக்கு. சரக்கு டிமாண்ட்ஸ். No spikes, no blocks, no pity. அவ்வளவுதான். No spikes, no blocks, no fitting. டிமாண்ட்ஸ் அவ்வளவுதான். அப்லோட் பண்ணிடலாம் மேடம். அப்லோட் பண்ணிருங்க. நான் லீட் ரிப்பீட் பண்றேன். நானும் சிங்காரவேலன் சாரும் வந்து வெள்ளை வண்டி, தாரிகா மேடமும் விலாட்டா சாரும் அந்த கருப்பு வண்டி. ஓகேவா? 10-4. சார் நீங்க அந்த சைடு வந்து நில்லுங்க மேடம். நீங்க இங்க வந்து நில்லுங்க. இந்த வண்டி போயிடுங்க. உண்டே சொல்றேன். ரேடியோல பைக் ஓட்டும் போது என்னால பேச முடியாது. ஓகேவா? நான் கீ பாயிண்ட் ஒண்ணா இருக்கும். ஃபியூல் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ பண்ணிடுவா. சரிடா, சைலண்ட் போடுங்க. போலாம். இருங்க சைன் போட்டாதீங்க. ஃபியூல் போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கருப்பு வண்டி மேடம். நீங்க கருப்பு வண்டி அங்கிட்டு போயிருங்க. Not already. ஆனா டாக்டர் தேவர் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஆர்பி சர்வர்ல ஜாயின் பண்ணனும் ப்ரோ. பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸ்டேபி டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் அனுப்புறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வீசா வாங்கிக்கலாம். ரெடினா சைலண்ட் போடுங்கப்பா. சைன் போடுங்க. யாருமே போட மாட்டேன். ஆத்தி என்ன வண்டி புதுமா போகுது? என்ன அது? சைட்டு மிஸ் ஆகும். போயிட்டாரு அவரு. அவனை கருப்போண்டி வரோம். ரொம்ப வாஸ்தாரி கருப்போண்டி. ஆன் போட்டு இருங்க. திருப்பி வந்து அடிச்சிருங்க. விழுந்தா அடிச்சிருங்க. டான்ஸ் கொடுத்தாருங்க. அடிச்சிருங்க. சரி போட்டு பார்க்கறானே லாங்குவேஜ் கொடுக்குற ஒரு ட்ரெயின் மாதிரி. சரி போட்டுருங்க. டென்னர் மட்டும் போட்டு வந்துருங்க. ஜம்லாம் மெயின் டே போலாம். தாரிகா மேடம் போட்டு வாங்க. அப்படி வாங்க. சக்கிரா ஹலோ ஹலோ ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. வாங்க வாங்க. What are putting last 1090 ATM lobby 1096. Any pending scenarios? back on main radio. Active. Okay, யாரா வரட்டும், கூட்டிட்டு போறேன். சிங்காரோட ரிப்போர்ட்டிங் மெயின் ரேடியோ 10-4. சனாரியோ போலாம்ல. டாக் டீம் போறீங்களா? போறேன். பிரச்சனை இல்லை. கூட இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராவது ஒருத்தர் ஒரு யூனிட் எவ்வளோ டாக் டீம் பண்ணீங்களா? எனி இன்ட்ரெஸ்டட் பீப்புள்? நான் வரேன். ஓகே, அப்போ நம்ம ரேடியோ 3 போயிடுவோம். வாங்க போலாம்.
144 மட்டும் போட்டுருங்க, நானும் மாத்திட்டு வரேன். ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் கம்மியா தான் ப்ரோ இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃபுல்லானா அது பார் மாதிரி காட்டும் ப்ரோ. அப்ப கம்மியா தான் இருக்குது. என்னை கூட்டு போங்க. என்கிட்ட ஸ்வாட் கார் இல்ல. எங்க இருக்கீங்க? அப்பதான் வீடியோக்கு வந்து நான் வரேன், பீடி வரேன். வெயிட் பண்றேன், வாங்க போலாம். அப்பதான் போயிட்டு ஸ்டேஜ் வேண்டாம் வேண்டாம். சிக்கிறானு தெரியலையே. சொல்லுமா, என்ன கண்ண சொல்றானே தெரியல. அம்மா என்ன கண்ணுன்னு தெரியல. இரு பாப்போம். I think so. It's called as SMG. ஆட முடியாதியா, எனக்கு வராதியா. வாங்க சார் போலாம். லேடி ட்ரை பண்றீங்களா? எப்படி சினாரியோக்கு? நீங்களே இருங்க. ரைட், ஓகே. ஓ டக்குன்னு இவ்வளோ இது வச்சிருக்காங்க. பிக்கப் டக்கு என்ன கண்ணுன்னு தெரியல, போய் பார்ப்போம். I think so. SMG தான் நினைக்கிறேன். இவங்க லேட் ஆகியா. கிளியர் போட்டதுக்கப்புறம் அந்த பைக்காரன் என் பக்கத்தில் வந்து இது போட்டு ஆரன் கீழே வந்து டேஸ்டர் எடுக்கிறதுக்குள்ள கண்ணை டக்குன்னு எடுத்துட்டேன். இல்லைன்னா டேஸ்ட் எடுத்துருப்பேன். அப்புறம் ஐயோ கண்ணை வச்சு விட்டுட்டுறப்போ அதான் 1ல தான் வச்சுப்போம். திடீர்னு தெரியாம 2 ப்ரெஸ் பண்ணேன். எந்த ரவுண்டா இருந்தாலும் சரி ஃபீமேல தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிருப்பாங்க. என்னதான் சொல்லுவாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க கரெக்ட்டா முன்னாடி போய் ஆடுங்க, ஓகேங்களா? அப்பதான் இது பண்ண முடியும். நீங்க யாரை சொல்றீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஆளை மட்டும் சுட்டுக்கிட்டே இருங்க. நானே நீங்க யாரை சொல்றீங்கன்னு பார்த்து அடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த SMGலாம் கூட ஓகே. இதுதான் பிரச்சனை. பிஸ்டல் நம்மளுக்கு முன்னாடி ஆடுறீங்க. பிஸ்டல்லாம் இல்ல. யார் அது? செக் பண்ண போறாங்க உங்களுக்கு. 144 போட்டங்க, போக கூடாது. போங்க பாப்போம். போ நம்ம போலாம். இருங்க அவங்க போட்ட நிறுத்துங்க. அவங்க ராபர் தான் நினைக்கிறேன். அப்படியே மேட்ல நிறுத்துங்க. இறங்கி பைனாக்குலர்ல பாப்போம். 144 போட்டிருக்கு தெளிவா. உள்ள போறாங்க. பேக் வாங்க. நான் சொல்ற மாதிரி ஆடணும். பின்னாடி கார் ஏத்தி நிறுத்துங்க. மேட்ல நிறுத்துங்க. இறங்கி நிக்க போறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே இறங்கிக்கோங்க. இப்போ தனி ஒருத்தர் அங்கே நின்னாரு. ஒருத்தர் மட்டும் வந்து இறங்கிட்டு போறாரு. புரியல எனக்கு. அப்படியே நான் இப்ப இறங்குறாங்களா என்ன? நான் பார்த்தேன். ஒரு ப்ளூ சட்டை மேலேயே இருந்தாரு. மேல இருக்காரு பாருங்க. அந்த ப்ளூ சட்டை மேல தான் இருந்தாரு. இல்ல ரெண்டு பேருமே பிஸ்டல் தான் வச்சிருக்காங்க. நல்ல விஷயம்ப்பா. பிஸ்டல் தான். பிஸ்டலுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் பார்த்தேன் ஒருத்தர் தான் வந்தாருங்கிறேன். இப்போ நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டாரு பாருங்க. இன்னொரு ஆளு புரியுதா?
அததான் நானும் சொல்றேன், ஒருத்தர் மட்டும் தான் இங்க இருந்தாருன்னு. சரி சரி வாங்க வாங்க என்னன்னு பாத்துக்கலாம். Okay. ஒண்ணா கூட சேர்ந்து அவனை அனுப்புறோம். யார சொல்றீங்களோ கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா அந்த ஆளை சொல்லுங்க. அதெல்லாம் கன்ஃபியூஸ்லாம் வந்துட்டாங்க. கண்ணு கையில இருக்கு, கம்பட் பிஸ்டல் இக்கும். சீக்கிரம் தோக்குறோம், அடிச்சு தூரம் அவ்வளோதான். இங்கிட்ட இறங்கி ரைட் சைட்ல சுத்த போறோம். ஓகேவா? ஓகே அன்னிட்டு நான் சொல்லும் போது இறங்குங்க, இப்ப இறங்காது. ஓகே. சுத்தி சுத்தி என்ன நம்ம போற இடத்துக்கே வண்டி வரும். பார்த்தாச்சு. ஓகே ஓகே பாருங்க. ஓகே அப்படியே அப்புறம் ரைட் சைட்ல சுத்தி வரணும். வாங்க வாங்க தைரியமா அப்படிதான் ரைட்ல கூட ஓடி வாங்க. மாட்டார போய் அடிங்க. வாங்க வாங்க சீக்கிரம் முன்னாடி நீங்க தான் போணும். வாங்க போயிட்டு இந்த மாட்டார போடுங்க. வர முடிங்க மேல வர முடிங்க ஃபர்ஸ்ட். அடிங்க. ஹீல் பண்ணு. ஏங்கிட்ட வாங்க. பின்னாடி பாரியா. அட நோட்டா. மிஸ்டர் சுட மாட்டீங்க தெரியும். யோ இதே என்ன சொல்ற? யோ என்னையா பண்ண? அட தத்தி பயலே. யோ முஸ்டிடா ஜிகே வந்து ஸ்னரி விட்டாயா? எதுக்கு என்ன தெரியல, கன் ஸ்டக் ஆச்சு. என்னால கன் சுடவே முடியல. டேமேஜ் நல்லா தான் இருந்துச்சு. ஜெயிச்சிருக்க வேண்டிய ஸ்னாரியோயா. விவரமா கரெக்டா என்ன டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க. பார்த்து ஆள் பார்த்து. கரெக்டா என்ன டார்கெட் பார்த்தா என்ன அந்த பிஸ்டல் ஒரு மாதிரி விட்டு விட்டு சுட்டுச்சு. ராபருக்கும் சுடல எனக்கும் சுடல. பிஸ்டல் ஒரு மாதிரி விட்டு 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 சுட்டுச்சு எனக்கு. யோ கேபி இவ்வளவு மோசமா கேபி இருப்பாங்க அதுக்குன்னு என்ன சொல்றாங்க கேபி அந்த பிடி. நான் ஹீல் பண்ணணும் இங்க வாயா கவருக்கு வாயான்னு சொல்லி ரேடியோல கால் கொடுத்தான். வரவே இல்லை. அவன் எங்கிட்ட ஓடி போயிட்டான் அந்த பிடி. நான் அவசரப்பட்டேன். அவனை நம்பி ஹீல் பண்ணிருக்க கூடாது. நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். என்ன ஏன் பிஸ்டல் சரியா சுடலன்னு தெரியல. அடுத்த பிஸ்டல் சுடவே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே நிக்கிது கண்ணு. பாத்துக்கு இது டேமேஜ் ஆன கண்ணை கில் பண்ணிட்டேன். நான் பார்த்துதான் எடுத்தேன். நல்லா பிஸ்டல் தான் எடுத்து வந்தேன். ஒரு மாதிரி சாப்பியா இருந்துச்சு. ராபருக்கும் பிஸ்டல் சுடல, அவங்களுக்கும் சுடல. அந்த கீழ இருந்த ராபர் வந்து பாதி நேரம் ஓடிட்டு தான் இருந்தாரு. ராபருக்கும் சுடல பிஸ்டல், எனக்கும் சுடல. அதான் அந்த பீடிக்கே புரியல. நின்னுட்டா அப்படியே குட்டடிச்சிட்டா பாரு அந்த பீடி. யோ இவன் இல்லா ஸ்னாரிலே குட்டடிக்கிறாயா இந்த மினாட்டோங்கிற பீடி. நான் நோட் பண்ணிட்டேன். வெயிட்லயே அப்படிதான் குட்டடிச்சா. அவ்வளோ அந்த பீஸா இருக்குமோ. This is your last chance to complete the triple today.
பின்னாடி ட்ரெயின் வேஸ்ட் போகுதா? ஓ அப்படியா? ஆமா, அதனால கூட இதாயிருக்கும். இல்ல எனக்கு எஸ்பேஸ் ஆனா கரெக்டா இருக்கு. அது பேர்ன் டிவைஸ் ஆகலாம்டா டாமி. அதனால எனக்கு எப்படா? எனக்கானா என்னடா புரியல எனக்கு. நான் கூட்டிட்டு வந்ததெல்லாம் கரெக்டா தான் கூட்டிட்டு வந்தேன். நான் முன்னாடியே இந்த இடத்துல வந்து ரைட் சைட்ல நின்றுக்கணும். $75 தான் எவ்வளவு? திடீர்னு எல்லாமே எனக்கு இந்தியன் ருபீஸ்ல காட்டாம டாலர்ல காட்டுது. இது 6746 ரூபாயா? உட்காமுக்கு எப்படி கால்குலேட் பண்றது? ஓ அப்ப சாரி, அப்ப இப்படி போடணுமா? ஐயோ ஆடா சாரி, அப்படி போடக்கூடாது. கணக்குல அப்படின்னால 86 வந்து இருக்கு. கேக்குதா சார்? தூக்கி இறக்கி விடுங்களேன், இன்னும் நவரும்ல. ஓகேவா? ஓகே சார் கொஞ்சம் வண்டி ஃபிட் பண்ண முடியுமா? வண்டி அங்கே கவுந்துருச்சு. ஓகே மேடம், இருங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் போட்டுட்டேன். மேடம் பில்ல போட்டுருங்க, 2 செட் உங்களுக்கு. எனக்கு போட்டுருங்க. ஓகே. மீரா பாப்பா கேஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கலாம். போடுங்க. ஜெய் சார் போடுங்க. ஏங்க அப்படியே நின்ற திடீர்னு நின்னுட்டு எனக்கு அத மட்டும் ஃபிட் பண்ணி விட்டா அததான் எனக்கு ஒண்ணுமே ஆல. எனக்கு அப்படியே நின்னுட்டு அப்படியா? வண்டி ஃபிட் பண்ணி
வரேன் மேடம் இந்த வரேன் கார் எங்க இருக்குன்னு தெரியல மேடம் தாரா இதோ இங்கே நில்லுங்க வந்துடுறோம் அவனுக்கும் நின்றுக்கியா மேடம் இருங்க வண்டி பிட் பண்ண வராங்க மிஸ்டர் அதான் இப்போட நல்லா சொல்லுது அப்ப டாபிக் சொன்னா பிரைனஸ் தான் ரீசன் ஆகும் அவங்க வண்டி இங்க கவுண்டிட்டாங்க ஓடுங்க அப்படியே காரை நிமிஷம் அப்ப இது எவிடன்ஸ் மட்டும் போட்டுறியா டென்னாட் எவிடன்ஸ் நான் பண்றேன் புரியல டென்னாட் எவிடன்ஸ் மட்டும் போட்டு என்னது என்ன சொன்னீங்க கேட்கல எனக்கு 10 எவிடன்ஸ் போடுறேன் இது மட்டும் போடுங்க நான் இது போட்டுறேன் அனௌன்ஸ் 144 லிஃப்ட் போ பண்றேன் வண்டி பூச்சி ஆச்சு மேடம் வந்துருச்சா ரொம்ப நன்றி மேடம் டாடா வண்டி ஓட்டுங்க வந்துறேன் எனக்கு அப்படியே நின்னுட்டேன் என்ன இது அது பேர் என்ன ஃபோன் எடுத்துட்டு வந்து குறுக்க வந்து நின்னுட்டு ஃபோன் அது இல்ல பின்னாடி ட்ரெயின் போச்சுல அதனால பிஸ்டல் சுடவே இல்லதானே ஒரு மாதிரி விட்டு விட்டு தானே சுட்டுச்சு ஆமா பிஸ்டல் சுடவே இல்ல ஃபர்ஸ்ட் சுடவே இல்ல எனக்குலாம் சுத்தமா சுடல நான் சுடுறேன் ஒரு சாவரப்ப சொன்னா எனக்கு என் மேல ஒண்ணுமே படல அதுக்கப்புறம் பார்த்தா நின்னுட்டேன் எனக்கு ஆச்சரியம் என்ன இது நீங்க பார்க்க டக்குன்னு போன் வந்து சார்ஜ் ஏறுது ஒண்ணுமே சொல்ல முடியல அந்த இடத்துல அதுக்குதான் உடனே குட்டை அடிச்சு திரும்பி வந்தேன் ட்ரெயினிஸ்ட் போதா இப்பயா இப்ப நான் ட்ரெயின் தாண்டி கிராஸ் ஆயிதா போச்சு பின்னாடி அதனால தான் நமக்கு வெளிச்சிருக்கு இது இல்லையா உங்களுக்கு என்ன நைட் இல்லைன்னா 8 o'clock வீக்கெண்ட்ல ரெண்டு டைம் இருக்கும்ல ஓகே நான் பயந்துட்டேன் என்ன பிஸ்டல் சுடவே மாட்டேங்குது அப்படின்னு சுடவே இல்லை எனக்கு பிஸ்டல் சூப்பர் இன்னைக்கு அப்படி இருந்திருக்கு எவிடன்ஸ் லிங்க் கேட்டாரு எடுக்க முடியாதுயா நீ பெர்மிஷன் இல்லையா எவ்வளவு பாக்குறீங்களா லைவ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா டைப் பண்ணிச்சிருக்கேன் சொன்னீங்களா யாராவது எப்படி பார்க்காம விட்டேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாத போட்டாச்சு அப்புறம் எனக்கு மாரேட்டா நின்னுச்சு அதான் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு இந்த போர்மா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது எனக்கு என்னமோ புதுசாக இருக்குதுலாம் எனக்கு அது சுத்தமா ஃபர்ஸ்ட் 2 தடவை ரீலோட் ஆகிறப்ப ரீலோட் ஆகல வெறும் கண்ணை வச்சு டக் டக்னு சவுண்ட் கேக்குது எனக்கு ஒரு டவுட் இல்ல எனக்கு ஒரு டவுட் கீழே ஒருத்தர் கன் இல்லாம ஃபர்ஸ்ட் கன்னோட வந்தாரா கன் இல்லாம வந்தாரா பேசுறதுக்கு அந்த மாதிரி நடந்து வந்தாரு அதான் இல்ல டிக்கெட் போட்டா சொல்லிட வேண்டியதான் இதானே என்ன பண்றது மேடம் புரியல எனக்கு அப்பா ஹேஸ்ட் சினரோல 144 போட்டாச்சு சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம் அவங்க ரெடி ஆவறாங்க இல்லங்கறதெல்லாம் மேட்டரே கிடையாது அதுக்கு இல்ல ஆனா எனக்கு என்னோட இதுல பார்த்தப்ப கன் இல்லாம ஆள் வந்து டக்குனு கன் எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அது அவர் மிஸ்டேக் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கேட்டா நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ராபரே வந்தாரே ஆனா என்ன புதுசுதான் இல்ல அந்த கீழ இருந்தாருல அவருக்கும் சுட முடியல கண்ணு ஒரு மாதிரி விட்டு விட்டு சுத்திருக்கும் போல மேபி அது சொல்றது மேல உள்ள ஆள் மட்டும் சுத்திட்டு இருந்தாரு மேல உள்ள ஆளுக்கு மட்டும் தான் பிஸ்டல் கரெக்ட்டா வேலை செஞ்சுச்சு ஏன்னா ஒரு டாக் வச்சிட்டே இருந்தாரு மேல இருந்து என்ன மட்டும் தான் சுத்திட்டே இருந்தாரு
டக் டக் டக்னு வந்து அப்புறம் பார்த்தா டக்குன்னு எனக்கு ஃபோன் வந்து எப்போ சார்ஜ் போட்டோம்னா பிவி ரெஸ்டாரண்ட் போய் இது போட்டப்ப சார்ஜ் போட்டோம் ஃபோன் அடிக்கலான்ட்டு. இப்போ வந்து சார்ஜ் ஏறுது. மாசி அடி அது நமக்கு தெரிஞ்ச நபர்ஸா பிரச்சனை இல்லை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐயோ இப்பயும் சார்ஜ் ஏற மாட்டேது. ஸோ ஃபோனை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். சார்ஜ் ஏற மாட்டேது ஏன் ஃபோனு? ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வெளியில வேணா போடுங்க இந்த மாதிரி இருக்கிறது. ஆல்ரெடி அந்த பிடிக்குள்ள ஒரு இது இடம் இருக்கு. பிடிக்குள்ள சார் போட்டேன் மெயின்டேடியோ வண்டி போங்க. அட இது இல்லை இங்கே போகணும். இந்த வண்டி ஃபியூல் கார்டு போக மாட்டேங்குது. நல்லா ஒரு இதுவே நல்ல பில்டிங்காக இருக்குது. இப்போ ராக்போர்ட் வேற போகிறோம் உங்களுக்கு. நான் மெதுவா போறேன் கார் போக மாட்டேங்குதா நம்பியா எத்தனை நாள் ஆகும் ராக்போர்ட் போக? கான்ட்ராக்ட் வேலை ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன். இல்லை என்னது நானே இங்கே தான் போய் மாற்றணும். இங்கேமா நீங்க என்ன போயில யூனிஃபார்ம் போடணும் சண்டே யூனிஃபார்ம் மார்க்கோ சார் 1.7 சரி இப்போ நம்ம முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்ன தெரியுமா இம்போர்ட் போடுறோம். இங்க காரக்காரம் ஆடா பாருங்கடா. சோ இதுகளும் சரி பண்ணுவேன். தெரிஞ்சதா டிரைவ் கொடுத்துட்டு போயிருப்பேன். சரி இருங்க வேற ஏதாவது பீடி வண்டி இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு போயிட்டு திரும்ப போட்டு அடிச்சுப்போம். யாருக்கு தப்பியோட கார் வண்டி லாக் ஆகுது. யார் கார் அது என்னால அன்லாக் பண்ண முடியுது? என்ன கதை இது? ஒரு நிமிஷம் இருங்க. ஓ கொஞ்சம் நம்பர் பிளேட் காட்டாத கார் நேத்து என்னோட கார் தானே அது.
புரியுது. இன்னைக்கு என்னமோ வினோதமா நடக்குது. ஒருவேளை கீ எனக்கு வந்துருச்சா? பாத்தீங்களா? அதனால மேடம் சரிங்க வரேன். என்னென்னமோ நடக்குது வினோதமா. ஸ்டோர்ல அப்படி என்ன இருக்கு? இந்த ஸ்டோரேஜ் சுத்தி வராங்க. ஹலோ ஹலோ ராபர்ட் சார் இருக்கீங்களா? உறக்கம். ஓகே சார் சொல்லுங்க. சார் how many மேடம் Roberts? சாரி 3 ஓகே சார் ஆஸ்டேஜ் உள்ள இருக்காரா? ஓகே ஆஸ்டேஜ் மேடம் உள்ள இது இருக்காரு. ரூஸ்டட் ஸ்டோர் பாசிட்டிவ் 3 ராபர்ட்ஸ் 1 ஆஸ்டேஜ். அந்த வண்டு கார் பழைய கார் இருக்குல்ல மேடம், அந்த கார் மேடம். ரேடியோ 1.3 போயிருங்க மேடம். 10-4. இந்த கார்ல போலாமா இல்ல அந்த காரை எடுத்துட்டு வரவா? ஆமா எனக்கு என்னமோ நான் இந்த சினாரியோ பைக்ல போலாமான்னு யோசிக்கிறேன். டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமான்னு. 10-4. என்ன சினாரியோ மோனிஷா மட்டும் இது ப்ளூ ஸ்ட்ரீட் ஸ்டோர். 10-4 பட்டுன்னு வந்தீங்கன்னா என் வண்டியை மாத்திட்டு வந்துடுவேன். ஃபியூல் வேற போடணும். வந்துட்டு இருக்கேன். இந்த 10 வரேன். மோனிஷா மேடம் என்ன சினாரியோ? ப்ளூ ஸ்ட்ரீட் ஸ்டோர். இன்னும் ஒரு ஆள் வேணுமே அவன் பண்ணி கொடுத்து. ப்ளூ ஸ்ட்ரீட் ஸ்டோர். ஸ்டோரா? மேடம் 1.3க்கு இன்னும் ஒரே ஒரு யூனிட் வேணும் மேடம் ஸ்டோருக்கு. இன்னும் ஒரு யூனிட்? ஆமா மேடம். சார் போறீங்களா? போலாம் மேடம். ரெடியோ 1.3 ஆள் கூட்டிட்டு வந்துட்டப்பா. வராருப்பா வந்து. இல்லையா மேடம் இந்த சினாரியோ நீங்க நேரடியாக மேடம். நான் கார் வந்துட்டேன். ஓகே இந்த குட்டிமா பட்டுமா சென்னமா டெட்டி பாவமா. என்ன ஸ்டோர் மேடம்? ஸ்ட்ரீட். சி டும் டும் டும். அன்பு இது பழைய காரன் பார்த்து சொல்லு. நிக்கிறது புதுசா? மேடம் நான் மட மெயின் ரோடுல வந்திருப்பேன் மோனிஷா. சரி சரி போயிட்டு யூனிட் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். போ போ. வேணாம் நல்லா இருக்கு. என்னையா போயிட்டு வாயா? வேணாம் ட்ரெயின் வேற போயிட்டு வந்தேன். அப்படியா? ஓகே
ட்ரெயின் வின்னா லாஸ் ஆப்பீங்க மேடம் நான் டிரைவரா போய் நீ தூத்துறேன் சொல்லுங்க. அப்ப அன்னைக்கு அந்த பிங்க் கலர் சட்டை போட்டு போகும்போது நீங்க டிரைவரா போல அப்ப பிங்க் சட்டை நான் டிரைவரா போனதே இல்ல. ஓகே அந்த இது இல்ல இப்போ நீங்க உங்க சொந்தக்காரங்களோட போவீங்கல அப்ப நீங்க டிரைவரா போலன்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்லையா? அதான் மேடம் நான் டிரைவரா போன தூக்க மாட்டேன் மேடம். இல்லையா அழுத்தம் இல்ல மனுஷா மேடம். I'm happy. இந்த கார் எவ்வளவு ஸ்பீடு போகும் தெரியல. வண்டி வேற எப்படி போகும்னு தெரியல. அதான் எனக்கும் தெரியல. விபி கார் தானே. வைக்க முடியாது ஆக்சுவலா அப்படியா? என்ன சொல்றீங்க? பறந்துரும் ஸ்ட்ரெச் அடிச்சிட்டு பறந்துரும். 260 தான் பிக்கப் அதிகமா என்ன? ஆமா அமர்க்களத்துக்கு +1 போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. மேடம் இருக்கல அவங்க இதான் டாப் அவங்களால புடிக்க முடியாது பண்ண முடியாது. எங்க பாட்டி மோனிஷா அவங்க தலைமையில தான் எங்க கல்யாணம் நடக்கும். ஆமா எனக்கு தெரியாது. அது பாட்டி இருக்கும். சில டைம் பாட்டி, சில டைம் மம்மி எல்லாமே. என்னோட காட் சார் ஃபாதர் உங்க பேரு பகவான் மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. மினாட்டோ சார். பகவான் சரணம் மினாட்டோவா? சரணம். ஆமா சார் எங்க சார் உங்க கூட ஒருத்தர் இருந்தாரே தேனே நக்கிக்குவான்னு கேட்டாரு எங்க அவரு? யார் கேட்டாரு? எனக்கு தெரியாது. யாரை கேக்குறீங்க? அப்போ ஓகே அப்படி வரறதா? என்ன மேடம் என்னமா பேசுறீங்க? தேனே ஒண்ணல மைண்ட் ஐஷன் சொல்லி சத்தமா பேசிட்டேன். அவரு மாஸ்க் போட்டுருக்காரு மேடம். என்ன மேடம் என்னென்னமோ கேக்குறீங்க? ஓகே புரியல. இல்லப்பா மைண்ட் ஐஷன் சத்தமா பேசிட்டேன். மேடம் இவரே ரொம்ப கொள்ளடிக்கிற மாதிரி என்கிட்ட வந்து வா லவ் பண்ணலாம் கேக்குறாரு. என்னது? லவ் பண்ணலாம் கேக்குறாரா? லவ் பண்ணலாம் யாரு மேடம்? நீங்க யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜிப்பா அப்படியே நீங்க கேட்டீங்க. யார் நானே? உங்கள சரி சரி. ஐயோ ஃபால்ஸ் கேக்கல. அக்யூசேஷன் எனக்கு ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் இவங்க மேல. மேடம் போய் சொல்றாரு மேடம். இவர் வந்து என்ன கேட்டாருன்னா என் பேரு வந்து பாத்தீங்கன்னா பிராட் பிட். ஓகே சார். ஓகே சார் கண்டிப்பா சார் பண்ணிடலாம். கண்டிப்பா. என்னது சென்டிங் டு மெடிசாவா? மேடம் மன உளைச்சல் கால்ல இருந்து ஆனீங்களா? இப்பதான் சார் டாக்டிவ் லைட் வந்து கண்ணு இப்பதான் ஆயிட்டு போச்சு. சுத்தி வச்சு மண்டல ஒரே அடி பொளந்துருவாருடா. பிஸ்டல் வர்க் ஆகும். யாரு மெடுசா? மெடிசா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மருதுபாண்டியோட ஒய்ஃப். இங்க பாருங்க கண்ணு ரிவீலாம். என்ன எஸ்எம்ஜி வச்சிருக்கீங்க? ஐயா இங்க வாங்க வாங்க வாங்க. அவர் எஸ்எம்ஜி சும்மா ஹாஸ்டேஜ் இது பண்றதுக்கு. என்கிட்ட பிஸ்டல் கூட கிடையாது. கையில எது வச்சிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? முடியுது. அந்த வெள்ளை குரங்க நம்ப முடியல. அதான் கேட்டேன். வெள்ளை குரங்கு சுட்டுச்சுன்னா வெள்ளை குரங்கு மட்டும் சுட்டுருங்க. என்னையெல்லாம் விட்டுருங்க. ஓகே ஓகே மோனிஷா பைக் எப்படி போறது? ஸ்பைக் அருமையான கேள்வியா? ஃபியூல் கேன் வேணும் ஃபியூல் கேன். ட்ரைனிங் கொடுக்குறீங்க இங்க வந்து புரியலையா எனக்கு? ஃபியூல் கேன் பெருமையா இருக்கா? நான் போடுறேன். எப்படிமா போடுறது சொல்லி கொடுங்க மாராது. ஓ அங்க சொல்லுங்க கேட்டது நீ. இப்படி போட கூடாது. இது எடுத்துறேன். ஓகே ஓகே அங்க சொல்லுங்க என்ன கிரேட் பண்ணிட்டீங்க மிஸ்டர் அன்பு செல்வன்? வாடா மடிக்கடி வந்தா தெரியும். குரூப் புஷிங் அன்பு செல்வன் பைய குரங்கு இருக்கு மேடம். என்ன மேடம் இது? குரங்கு டிக்கில சுட்டுட்டா. மரியாதை போடு மேடம். குரங்கு டிக்கில சுட்டுட்டா. குரங்கு சேட்டை பண்ணுதா? குரங்கு டிக்கி எப்படி இருக்கு? யோ நீனே செட்டி போடலன்னா குரங்கு டிக்கி அப்படிதான் இருக்கும். ஐயோ இந்த ஸ்பைக் ஆயிடுச்சு. கூடாது. மேடம் பங்க் சாவிங்களா நீங்க? டெஸ்ட் இருக்கு வரேன். டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு ஒரு டெஸ்ட் இருக்கு. நீ என்னடா பண்ற? பம்பாக்கா மண்டே வெச்சிருடா மேடம். பங்க் சுட்டா சாவிங்களான்னு பார்த்தேன். சுட்டு பாவமா? நான் கேட்க முடியல. டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க போவோம் டைம் ஆச்சு. அதுக்குள்ளேவா? பட்டன் முடிச்சீங்கன்னா வேற இடத்துக்கு போலாம். பட்டன் முடியுமா? கேட்ச் பண்ணனும்னு சொன்னேன். ரைட் சார். சாரியா. கோடு அவ்வளவுதான். சார் சுத்தில மண்டை அடிச்சிட்டாங்க சார். சுத்தில வச்சு நீ அடிக்கல நானே. சார் பங்க சுட்டா பங்க வெடியுமா சார்?
பங்க் சுட்டா பங்க் வெடிமா பங்க போய் கேளுங்க சுட்டா வெடிவியான்னு. கார்ல பெட்ரோல் ஊத்திட்டுருக்கேன். கிளம்பும் போது தக தகன்னு எரியும். மேடம் சேஸ் ஸ்பீட் சொல்லுங்க. இந்த தீபிகா தான் நீங்க. தீபிகா மேடம் டு காப்பி. நிறைய டிமெண்ட் வச்சிருக்காங்க. டவுட் ஜாப்சி ஏர்போர்ட்டா? இன்னும் போடல போல இருக்கு சார். சூப்பர் சார். அந்த கார் பேர் என்னது? STR X6. ஓகே. சொல்றேன். நோ ஸ்பைக்ஸ், நோ பிளாக்ஸ், நோ பெட்டிங், நோ போலீஸ், நோ CJ. டிமாண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டா? நெக்ஸ்ட் இப்ப நானே போட்டேன். வாங்கயா போலாம். இது இருங்க மேடம் ஒரே அட பாவி நானும் ஒரு தடவை போட்டேன். டிமாண்ட்ஸ் சரி சரி போலாம். மேடம் இருங்க டிமாண்டுக்காக ஒன்னு கேட்டுருக்கோம் இருங்க. நோ ஸ்பைக்ஸ், நோ பிளாக்ஸ், நோ பெட்டிங், நோ சாப்பர், நோ PD, நோ CJ அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்ணலாம்? நோ CJன்னு சொன்னாங்க. அதான் CJ சாரை கூப்பிட்டுருக்காங்க தீபிகா மேடம். வரட்டும். முடியாதுன்னு பாருங்க நோ CJன்னு சொன்னாங்களே இப்ப பாருங்க. சார் நீங்க சொன்ன டிமாண்ட்ஸ் வந்து அதான் டிமாண்ட்ஸ் ஏதோ சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. கடவுளே கடவுள்னா வரணும். இந்த ராபருக்கு தரணும் வரணும். யாரோ ஒரு ஆள் மட்டும் வரணுமா? வர வரையும் வெயிட் பண்ண சொல்றாங்க. கடவுள் தான் வரணும். இந்த ராபர்ஸ்க்கு மரணத்தை தரணும். கடவுள் தான் வரணும். இந்த ராபர்ஸ்க்கு மரணத்தை தரணும். சார் மைண்ட் வாஷ் செஞ்சு வரா மேடம் சொல்லணும். போலாம் மேடம் வாங்க மேடம் ஒரு ஊருலயே இருக்கு. அப்படியா? சரி ஓகே மைண்ட்ல ஏற சொல்றேன். ரெடினா? ஃபர்ஸ்ட் இது மோனிஷா மேடம், செகண்ட் அன்பு சார், தேர்ட் மினாட்டோ, ஃபோர்த் நான். என்னடா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ மோனிஷா மேடம் ஃபர்ஸ்ட் போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் போறேன். அத டைப் பண்ணுங்க. ஆர்சி 1000. போலாம். சைரன் போறேன். ஒருத்த கண்ணை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. போலாம். இருங்க வண்டியில ஏறவே இல்லை. எப்படியா நான் பிடிக்க முடியாது. அவசரம். இப்போ அந்த வண்டி தீ பிடிச்சி ஏறியும். இப்போ அந்த வண்டி தீ பிடிச்சி ஏறியும். ராபர் இருக்காரு. வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம். நான் ஒரு வேளை பார்த்திருக்கேன். கேட்டிட்டு அந்த பாடியை மட்டும் தூக்கிடலாம். நான் தான் சொன்னேனே இந்த கார் போயிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஸ்பீடா போகுது? போயிட்டா மேடம் மோனிஷா மேடம். போறேன். பாத்துறேன். தெரியாம இடிச்சேன். வீட்டுக்காரா கம்யூனிட்டிக்காரா என்ன அது இவ்வளோ வேகமா போகுது? மேலே ஏறாங்க. எங்க சார் இருக்கு?
அப்புறம் அந்த சைடு இறங்கி நிற்கிறாரு. அவன் மனசோடிச்சு ஓட்டுறான் என்னை கிரிட்டு 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 கிரிட்டு. அடா பாவி மினாட்டோ நான் பாத்துட்டேன் மினாட்டோ. சார் நான் தான் ஒரு இடிச்சி சைட் வச்சனே என்ன எனக்கு ஏன் ப்ரோ ஒரு தம்ப்நெயில் கூட ரெடி பண்ண டைம்ல அவ்வளோ பிஸியா இருக்கீங்க போல. 1000 டைம் இல்லாம இல்ல தம்ப்நெயில் பண்ண தெரியல. வேணா ஹெல்ப் பண்றீங்களா? நல்லா இருக்கும், பண்ணி கொடுக்குறீங்களா சொல்லுங்க. யாரா டைப் பண்ணி வச்சிருக்கீங்களா? 1000 சட்டை போட்டு வாங்க போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் போன மாதிரி தான் இருக்குது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கேட்கணும். நான் மேலே ஏறி பார்ப்பேன். நான் வீட்டுக்கே வந்துட்டேன். போங்க, அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா போகுது. ஓகே மேடம் தீபிகா மேடம் 1000 போடுங்க மேடம். வீர மேடம் டைட்டில் போட்டுருங்க மேடம். ஏன் டாக்ஸ் போட்டீங்களா? அப்படியே போட்டுருங்க. அந்த போடியா இது அல்வா பஞ்செக்ஸ்ட் இருக்கு. அந்த போடுறியா? நான் போட்டுட்டு இருக்கான் போல. நான் அப்படியே மெஞ்சிட்டு போறேன். நானும் கேட்குறேன். மோனிஷா போட்டிங். மம்மி நாட் ஹோ பேக் ஆன் மேன். அமுனேஷனுக்கு போயிட்டாங்க. டென்ஷன் அமுனேஷன் போயிட்டாங்க. பட்டன் வண்டிங்க. அவங்க டப்புன்னு போயிட்டாங்க. நான் அப்பங்க டப்புன்னு வந்துட்டேன். இல்ல அதான் வந்து ஒரு இடிஷன் பண்ணுங்க. நான் கவனிக்கவே அவங்க வந்து சைட்லேருந்து வருவாங்கட்டு. ஒர்க் பண்ணுவாங்க இன்ஜின் அப்கிரேடு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரு செகண்ட் மினாட்டோ சந்தேகப்பட்டேன். என்னது புரியல எனக்கு. அவங்க மினாட்டாவான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன பண்றது? சூப்பர் சாரா டப்பு டப்புன்னு மண்டை வெச்சிரியா? உன்னை போய் சந்தேகப்பட்டேன். சே ஆவுமேடி. உன்னை போய் சந்தேகப்பட்டேனே. சே நான் அப்ப நான் சுடலன்னு சந்தேகம். ஓ ரைட். நீ ராபர்ட்ட காசை எடுத்து த்ரோ பண்ணிட்ட போல. அதான் வெடிச்ச போல நினைச்சேன் உன்னை. சே பிஸ்டல் வாங்கிட்டு போய் ஸ்டாப் அப்படியானே? அது யாருனே தெரியாது. அது யாருனே எனக்கு தெரியாது. பிஸ்டல் பிகார் பண்ணிட்டு மெயின்டோ லாஸ்ட் நைட் ஸ்கோர் ராபரி பி ராபன் சேவை சிட்டி இஎம்எஸ் பெண்டரா போய் நான் இது வாங்கிட்டு வரேன். ஆமாயா சுத்தமா அப்ப இன்னைக்கு இதான் மன உளைச்சல். பிஸ்டல் வேலை செய்யலங்கிறது. ஒரேதான் மொத்த இடத்துல ஒரே தானதும் நமக்கு 3 பேர் தானே, அதனால அப்படி இருக்கும். மேடம் இருங்க, நானும் வந்துடுறேன், வாங்கிட்டு வரணும். ஸ்டாப்ல காலி.
வந்திருக்க மாட்டான். நான் இஎம்எஸ்ல இருக்கேன். இந்த வண்டி ஏமாட்டம் போக மாட்டேது. இந்த வண்டி ஏன் போக மாட்டேது? இந்த வண்டி வேகமா போகாதானே? இந்த வண்டி அடையே நீ வேற மனோலச்சலா இருக்கு. போக மாட்டேங்குது. வேற ஆஃப் ரோடே எடுக்க விட மாட்டாங்க. இல்ல நான் அதை நான் சொல்லல. இந்த வண்டி இல்ல, இதே தான் அங்க இவங்களுக்கும் கொடுத்தாங்க வெளில ஒரு தடவை. அந்த வண்டி அப்ப பிச்சிட்டு போனுச்சு. யாருக்கு? அதான் கேக்குறேன். அப்ப மட்டும் வேகமா போகுது, பீடி கொடுத்தா பொறுமையா போகுது. அப்லோட் பண்ணி சேஞ்ச் பேட்டர்ன் கொடுத்தா மாற போகுது. அப்படியே நான் சாரி ப்ரோ, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதியா. இப்போ கொடுத்தா மட்டும் வண்டி வேகமா போச்சு, இப்போ பீடி கொடுத்தா வண்டி பொறுமையா போகுதுன்னு கேட்டேன். அது இதே வண்டியில நிறைய மாடல்ஸ் இருக்கு. அவங்க வச்சிருக்கிறது வேற மாடல், நம்ம வச்சிருக்கிறது வேற மாடல். ஓ அப்படி இருக்கலாம். வண்டி தானே இது? இல்லையா அது இஎம்எஸ் வண்டி. சொல்லுங்க. வண்டியில வந்துட்டு ஆர்ன் அடிச்சு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். யோ மாமா நீயா? இஎம்எஸ் மாமா. நீ அடிக்காதே, டவுனா இருக்கேன். 1 HP இருக்கேன். சரி போட்டுருங்க சார், பழைய இன்சூரன்ஸ் போட்டுருங்க. யோ சரி மாமா. ஓகே. டேப்லெட் குடியா மாமா. பாத்தீங்களா மேடம் இல்லீகலா வாங்குறாங்க. எனக்கு மாத்திரை கொடுங்க. தரேன் மேடம். போட்டீங்க. ஓகே. 20 டேப்லெட் என்ன? ஒரு இஎம்எஸ் பையனே காணோம். எங்க போறாங்க? ஓ 5 பேர் தான் இருக்காங்களா? இந்த கேஸ் போயிருக்காங்க மேடம். 5 பேர் இருக்காங்க. குடுங்க டேப்லெட் ஓட. அப்பா 20. எவ்வளவு சார் போட்டீங்க மொத்தம்? சார் ஓகே. மேடம் கேக்குதா? மேடம் சொல்லுங்க சார். அம்புலன்ஸ் தாண்டி அம்புலன்ஸ் பாசிட்டிவ் 4 இதுக்கா ஆம்புலன்ஸ் ஓன்லி வெஹிக்கிள் டேட்டா பிஸ்டல் வெஹிக்கிள் நேம் வந்து எஸ்ஆர் ரேடியோ 1.8 போயிருங்க சார். மோனிஷா மேடம். இன்னொரு ஆரல் சாப்பர் சார் பீடி சாப்பர்னே. டாமிக் சார் 1.8. அந்த சாப்பர் என்ன யூஸ் பண்ண கூடாதானே? ஆமா ஆமா. பேட்ரோலிங் ஏன் மட்டும் யூஸ் பண்ணு. நான் சாப்பரா போறேன். எதுக்கு? சாப்பர் 1.8 போயிருங்க. தீபிகா மேடம் மினாட்டோ சார் 1.8 போயிருங்க. மோனிஷா சாப்பர் யூனிட் ரிப்போர்ட்டிங். மினாட்டோ ரிப்போர்ட்டிங் ஆன் ரேடியோ 1.8. ஏன் வெடிக்கீங்களே தெரியலையே. இன்சூரன்ஸ் இருக்கா? தீபிகா மேடம். 10-4 மேடம். போறேன். ரெடி நம்ம செய்யுங்க. பீடி லேட்டா பண்ணுங்க வாங்க டிக்கெட். பாபா. மேடம் என்ன சினாரி? சாண்டி அமோனிஷன் மேடம். சாப்பர்ல வந்துட்டே இருக்கேன் गाइस, வந்துருவேன். இல்ல இன்னொரு சாப்பர் இருக்குல, ஃபர்ஸ்ட் ஒன் சாப்பர். அந்த சாப்பர் தான் வேகமா போகும். அதுதான் நான் அதிகமா ஓட்டி இருக்கேன். அதான் கேட்டேன் ஏன் இருக்க கூடாது. தெரியல மாட்டிட்டேன். ஏய் யாருக்கு நான் சாப்பர். நீங்க மாத்தி எடுத்து வாங்க யாருக்கு என்ன சார்? பட் ஏன் அந்த சாப்பர் மட்டும் யூஸ் பண்ண கூடாதான்னு கேட்டேன். அது என்ன 8 சீட் சம் 6 சீட் சாப்பர்ல அது. அதுதான் டவுட். இல்ல அது ஸ்பீடா போகாது, ஸ்லோவா தான் போகும். அப்படியே என்ன சொல்றீங்க? ஆனா அது சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு தான் கேட்டேன். என்னது ஹேண்டில் பண்ணாமா? இப்போ ஓட்டி பாத்தியா கரெக்ட்டா? கரெக்டா இங்க வந்து ஓட்டி பார்க்கல. ஐயோ போங்க கரெக்டா தான் இருக்கும். யாருக்கு என்னாச்சு? ஓ இப்பதான் என் கண்ணுக்கு தெரிறாரு. மேடம் ஸ்பீடில் போயிட்டீங்களா? என்ன மேடம்
இப்பதான் சாப்பிட்றேன் கிளம்ப போனேன். ஆமாம்மா போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் யாராவது வாங்களேன். அந்த வரேன். வாயா அப்பு, என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம். அப்புவா என்னாச்சு? என்னை ஒரு புதுசா ஒரு கேம் அடிக்ட் ஆகி விட்டாங்கயா. WWE ரெஸ்லிங் கேமுக்கு. எங்க சார்? 1020. ஏர்ஃபீல்டு பக்கத்தில். ஓகே, நான் இப்போ சிட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வர ஏரியா ஹரோடு. கார் என்ன கலரு? I know 10 to all of them. மேடம் புதுசா அந்த கார் STR 63. ஐயோ, ஓகே 10-4. பிடிக்கவே முடியல நம்மளுக்கு. ரொம்ப ஸ்பீடா இருக்கு அந்த கார். மோனிஷா மேடம் ஆஸ்திரேலியா நீங்க பார்த்துக்கோங்க. எப்படி சாப்பிடல இருந்தா? நான் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதுங்க மேடம். மோனிஷா மேடம் சாப்பிட்றா. ஓகே ஓகே. ஆமா. ஜேக்கப் சார் பார்க்குறீங்களா ஆஸ்திரேலியா நீங்க? ஓகே. டாமினிக் சார் ஜாப்ஸி போட்டுருங்க. ராபர்ட் காரே தான். ராபர்ட் கார் எங்கே இருக்காரு? மினாட்டோ 10. இங்கேயா இருக்கு ராபர்ட் காரு? ஓ, கெம்பினியா இருக்காரு. ஓகே, உன்னோட ஈஸியா தெரியும். சைட் வைக்கலாம் நல்லா. கன்ஃபைன் பண்ணாம இருக்காங்க. தூக்கிடலாம் மாசேஜ். Super.
டாமிக் ரெடி. தீபிகா மேடம் 10 சொல்லுங்க சார். அசெட் பட்டிங்களா சாப்ஸ் யாசேனி ஓகே சார். போட்டிங்களா கரெக்டாக இல்லை எனக்கு. அப்பா உங்களுக்கு கேட்குறேன் மேடம் அசைன் பண்ணிட்டீங்களான்னு. நீங்கள் தான் அசைன் பண்ணணும், நீங்கள் தான் லீடு. சார் உங்களை தான் போட சொன்னேன். என்ன போட சொன்னீங்களா? ஜாஸ்தி உங்களை போட சொன்னேன். ஜாக்கப் சார் ஆக்சிஜன் லீக் சொன்னேன். என்ன டாமிக் ஒரு மாதிரி இருக்கா அடே. கவனிக்கலையா? சரி போட்டுறீங்களா? டைப் பண்ணுறீங்க மேடம். ஓகே ஓகே போடுங்க. வலிச்சொல்லையே வலிச்சொல்லு. ஒன் மினிட். அப்பா மேடம் போட்டேன் மேடம். 10 சார். வைக்கல. போட்டுட்டு இருக்க வெயிட் பண்ணுங்க. சைலண்ட் போட்டுருங்க. எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு நல்ல சீரியஸ் சொல்லுங்க நான் பாக்குறதுக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்து முடிச்சிட்டேன்.
எல்லாம் வந்துட்டீங்களா? எல்லாரும் ராபர்ஸ் இல்ல அஜில்ட்ட இங்க வெளில போகணுமா கேக்குறாங்க. பிரஷர் கொடுத்துனே இருக்காங்க அதுக்கு. எல்லாம் ரெடி. தீபிகா மேடம். சார் எல்லாம் ரெடியா? வேலை முடிஞ்சா போலாமா? வேலை முடிஞ்சிட்டா மேடம். இந்த பிரஷர் கொடுத்துனே இருக்காங்க மேடம் எனக்கு. அதான் சொல்லுவாங்க. கிளம்பலாம். யூனிட் ரெடியா சார் எல்லாரும்? மினாட்டோ, மோனிஷா மேடம். ரெடி தான். பைக் ரிமூவ் பண்ணிட்டு வண்டியில சொல்லுங்க சார். ஓகே மேடம். பைக் ரிமூவ் பண்ணிட்டு ரிமோட் கேக்குறேன் நான். ரிமோட் யாரோ ஒரு ஸ்டார் நினைக்கிறேன். அப்படி வடிச்சாங்க. டைம் ஆகுது சார். மேடம் நோ ஸ்பைக், நோ பிளாக்ஸ், நோ பிட். அவ்வளவுதான் டிஃபன். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேல? ஓகே. அப்ரூவ் பண்றேன் சார். அப்படியே கண்டினியூ பண்றாங்களா கேளுங்க. ஜாரே பூவில் தங்கம் பார்த்தேன். அப்படியே போறாங்களா இல்ல வெயிட் பண்றேன் சார். ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயோ எவ்வளோ நேரம்யா ரீஸ்டார்ட் வேறையா? என்னாச்சு? என்ன சொல்றாங்க? இதுக்கு வாங்க. ஐயோ ரீஸ்டார்ட்யா? என்னாச்சு? என்ன சொல்றாங்க? வராரா மேடம்? ஒரு ஆபர் மட்டும் வெளிஸ்டார் தெரியாம அதை வந்துருக்காங்க. ஐயோ கண்டினியூ பண்ண சொல்லுங்க. டைம் ஆச்சு. அப்புறம் கூட வந்து இது பண்ணிக்கலாம்ல. சூடு எடுக்க போறாங்களா என்ன? நியாயம் பண்றீங்க. ரீஸ்டார்ட் அப்ப இது யாரு? ஹாஸ்டேஜா? மோனிஷா மேடம் கேக்குதா? கேக்குது. ராபர் கிட்ட உன் மேல வன்மத்தை கட்டுறதுக்கு என்னென்னமோ மாத்தி விடுறான். நீ ஏதோ ராபர் மேல ஃபுல் வன்மத்துல இருக்கேன். உன்னை பார்த்தாலே இறங்கி சுற்றுவேன்லாம் சொல்றாங்க ஜாக்கப். அப்படியா? ஐயோ ஜாக்கப் உங்களுக்கு ஜெண்டாலாம் போடுவாங்களாம். சாப்பாடுக்கு ரெண்டா போடுறாங்களா? சாப்பாடுக்கு ரெண்டா போடுவாங்க. மோனிஷா மேடம் காப்பி தான் சொல்லு. ஜெண்டா ராபி சொல்லிருக்காங்க மேடம். இந்த மாதிரி ஜெண்டா போட்டு போறாங்களா இப்போ? ஐயோ ரெண்டா போடுறதுக்கு நீ கிளம்ப சொல்லியா? ரீஸ்டார்ட்யா? வாங்கயா. கிளம்ப சொல்லுங்க. ஃபைட்டர் போலாமா? போலாம். சைட்டு மிஸ் கேட்டிச்சா? வீட்டுக்கு போயிருக்கலாமே நீங்க. போலாமா? ரெடியா? சைலண்ட் போடுங்க. போவோம். ரீஸ்டார்ட்
காட்டு இல்லனா எனக்கு என்ன கவலை நான் ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் எதிகா கேக்குறாங்க பாரு சேஸ்டி சொல்லுமா ஆண்டிட்டு இருக்க ரேடியோல இவன் அதான் யாரு காரு ஃபர்ஸ்ட் ஸ்பீடா போகணும் பார்த்துட்டு இருக்கேன் வேற தூங்குறானே சார் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வச்சுக்கோங்க ஆரல் தாஸ் செகண்ட் மினாட்டோ தேர்டு ஜாக்கப் நான் ஃபோர்த்து ஜாக்கப் சார் ஃபிஃப்த்து மோனிஷா மேடம் சாப்பாடு செல்போன் மேடம் சைடுல போடுங்க போ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு சுனாமி வாங்க மோனிஷா மேடம் டென்ஷன் ஆகாதீங்க நாடு தாங்க அது அம்மா நான் சாப்பிடுறது இருக்கு நீ தரையில இருக்க சுனாமில நான் எங்க போறது சாப்பிடுறேன்னுட்டு அதாம்மா சீக்கிரம் வா போலாமா டீஷர்ட் போட்டுமா சரிண்ணே ரீஸ்டார்ட்யா அப்படியே வெடிக்க முடியாதுயா சுனாமினா சாப்பிடுறேன் ஏற மாட்டாங்க ஏறிட்டாங்க டீஷர்ட் பண்றேன் மூவ் பண்ணிங்க ஆஃப்ரோட் மூவ் பண்ணுங்க அப்பா ஒரே கிளப்பிட்டாங்க அவ்வளவுதான் சார் நான் போயிட்டு சாப்பர் மேடம் ஸ்ட்ரைட்டா போறாங்க சைக்கிள் வாங்க பறக்குது வண்டி சார் வண்டி சர்வீஸ் பண்ணேன் நீங்க அருள்தாஸ் லெஃப்ட்ல போற கார் சைக்கிள் மிஸ் ஆய கொஞ்ச நேரம் இழுத்தடிச்சீங்க அட பாவீங்களா குறுக்க பிளாக் எங்களுக்கு தெரியும் சாரி பிளாக் உங்களுக்கு இல்ல சார் குறுக்க ரைட்ல போங்க சார் யாராவது ஸ்டம்பிள் பொறுமையா பிடிக்கிறாங்க ராவலி டிரைவர் மாத்த சொல்லுங்க இல்ல அந்த கொஞ்சம் வழி விட்டு போங்க கம்பத்துல இடிச்சினா வெடிக்கிறாங்க நம்புங்க மறந்து போறாங்க மேடம் போட்டு டிரைவர் மாத்த சொல்லுங்க சார் டிரைவர் மாத்தி சொல்லுங்க சார் கேக்குதா போலீஸ்ல டைப் பண்ணுங்க ஒரு ஆளு போலீஸ்ல போட்டா நிறுத்திட்டாங்க தயவு செஞ்சு டிரைவர் மாத்த சொல்லுங்க எப்பா பொறுமையா வாங்க அப்படி இப்ப பாத்தீங்க ஏன் பறந்து வரீங்க பிளாக் மூவ் பண்ணிங்க பிளாக் கவலைப்படாதீங்க ராமேஷ் சார் சீட் வைப்பாரு ஒரு டோர் நீங்க வெடிச்சே மறந்துடாய போலயே எப்பா ரிப்ளேட் பண்ண தெரியாம டெப்ளேன் ரைட் லைன் போயிட்டாங்க ரைட் எக்ஸிட் சாப்பர் சைடு வைங்க சாப்பர் சைடு வாங்க ரைட்ல இருந்து எங்க போனாங்க நேரா அப்படியே ஜெயில்ல ஒட்டே ஸ்ட்ரைட்டா அப்படியே போறாங்க ஒரே ஸ்ட்ரெச் ஹைவேல தான் இறங்கி போறாங்களா நான் வேற மேல இருக்கேன் ரொம்ப கடைசியில போய் ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்பீடா போகுது கார் லீனியன்ஸ் போய் அடியில தான் போனாங்க எங்க போனாங்கன்னு தெரியல எங்க மேடம் எதுக்கு அடியில தான் போட்டு போடுங்க போட்டு போறேன் சார் சைடு வச்சுக்கோங்க இப்படி இங்க இருந்து இங்கிட்டு போறாங்க உள்ள பாத்தீங்களா அந்த கராஜ்ல இங்கதான் வந்தாங்க வேற எங்க மறந்துட்டாங்களா மேடம் இங்க கார் வந்துச்சு இதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல கரெக்டா நம்ம இது பீடிக்கு திரும்புற அடியிலே பூந்து போறாங்க சாப்பர் தெரிய மாட்டேது நீங்க கிரவுண்ட் வரணும் இந்த இடத்துல மேடம் கார் அந்த அளவுக்கு போல மேடம் திருப்பி ஜெயில பாக்குறேன் நான் அங்கதான் கரண்ட் ஆகும் நினைக்கிறேன் கழுத்து வலிக்குது நந்தல்ல ஆமா ஒரு கணிச்சு படுத்துட்டேன் போல நைட்டே ஒரு மாதிரி இருந்துச்சு கழுத்து
இந்த இடத்துக்கிட்ட மட்டும் தான் எனக்கு எல்லா டைமும் சைட்டு மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எங்க போறாங்கன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்க போறாங்க அதுதான் கஷ்டம் தான் சொல்றேன். கார் பயங்கர ஸ்பீடா இருக்கு தானே? மேடம் ஃபார்வர்ட் கரெக்ட். அப்புறம் நல்லா ஹைட்டு போய்க்கணும் அந்த இடத்துல. இந்த பில்டிங் ஹைட்டுக்கு பறந்துட்டோம். மொனிஷா மேடம் சைட் இருக்கா? இல்லம்மா. இவ்வளவு நேரம் எங்க மேடம்? இல்ல மேடம். அவனுக்கு சைட் உண்டா? சைட் இல்ல. இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? ஊருக்குள்ள சைட் வச்சுட்டு இருக்கேன். இல்லையே அப்படி தெரியல. நான் அப்படியே அண்டர்கிரவுண்ட்ல போய் பார்த்தேன். 4 நிமிஷம் ஆகுது மேடம். ஃபிலிம் சிட்டி கிளியர். இங்க யாரும் நடக்குது என்னன்னு தெரியல. நியர் பைல சர்ச் பண்ணி பாருங்க சார். இங்க மொனிஷா மேடம் ஹைவேல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். டன் டன் டன். அண்டர்கிரவுண்ட் கிளியர். Pro highway to Ocean Way clear. எனக்கு ரெட் கிராஸ்ல பேக்கப் ஆர் ஃபுட் பைக் போனிங் மட்டும் பண்ணுங்க. ஏதோ பட்டன் அழுத்திட்டேன். சைட் இல்ல மேடம். என்ன பண்ண போறீங்க? ரீட் போறோம். ஓகே டாமினிக் சார் 10 அண்ட் 8. நான் போட்டுறேன் மேடம். ஓகே. டாப் பண்ணிட்டு அப்படியே டென் சாங் போறேன். நான் ஸ்லாஷ் குட்டி போட்டேன். சரிங்க. அப்பா வந்துட்டேன். வளண்டு வளண்டு நீ ஓடுற போது சொலந்து சொலந்து நீ சிரிக்கிற போது இலவம் வந்து போல
கொண்டு கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் guys. இவன் கண்ட்ரோலர் வந்து நம்ம சுத்தம் முடிப்பான். ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆனா நல்லா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் ரிமூவ் கொடுத்து கனெக்ட் பண்ற மாதிரி இதுதான் focus with that shoulders. முடிக்கல என்ன இது முடிச்சிட்டேன். One of the toughest teams in WWE history. Nearly 600 pounds of pure savagery. Is a tag team match set for one fall. On the way to the ring, accompanied by Alpha at a combined weight of 565 pounds. Samu and Fatu, the Head Shrinkers. Fair warning, this one may not இல்லையா be too சீமார் pretty, தான் guys. எடுத்துட்டு வரீங்க. Talk about rugged individuals. These are two tag teams that can really bring the fight to anyone that steps in their path. Yeah, there is about to be a சீமார்லாம் எடுத்துட்டு வராங்க. in the ring. The Steiner brothers getting a tremendous ovation. யார் யாரு நான் அலெக்ஸ் மார்டின் அங்கிள் WWE ல இருக்காரு. This is Gladiators face off here at WrestleMania 9. And we are watching four men who would have been right at home inside of a Roman Coliseum. The Head Shrinkers and the Steiners are ready for a true battle. Both teams are relatively new to WWE, but we've seen that each duo is not afraid to get physical. Each side is looking for their first WrestleMania win, and they will do anything to earn it. ஆட ரெஃபரி லூசு பாயிலே. Placing him in the corner. Boom! What a right. Gosh. The Head Shrinkers accompanied at ringside by Alpha, but he's not the only tag team legend serving in a managerial role tonight. That's right, Michael. Just like Alpha, Mr. Fuji earned many WWE tag titles as a wrestler. But now, he's hoping to lead Yokozuna to the WWE Championship. And looking at take it over! Go for the win here! Turns the tables, shoulders down. Hold it, reverses it, shoulders down. A great counter and a cover. He throws his shoulder up before two. He might have been putting the cart before the horse with that pin, but it was worth a try. I've seen Samu and Fatu headbutt each other during matches. If they do that to their own flesh and blood, who knows what they'll do to the Steiners? It's just a byproduct of the brutal take-no-prisoners offense of the Head Shrinkers, Byron. These guys will bite, scratch, and claw their way to a win. Rulebook be damned. And with Rick and Scott coming from an amateur collegiate background, they might be a bit more hesitant to bend the rules. Yeah. The Head Shrinkers and Steiners. Okay, முடிக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கறாங்களே. They both come to this match with a அடே அந்த பக்கம் வீசுடா நான் படுத்தாதடா. There's earned many tag accolades in WCW, but Rick and Scott have their share of singles titles too. Meanwhile, Samu and Fatu were never quite able to break through before WWE. You know that has to serve as motivation for the Head Shrinkers. ஐயோ படு இந்த பக்கம் ஏன் அங்கிட்டே போற? What a ridiculous maneuver to the outside. And he slides him back to the mat.
gets sent right Appa, into the da. corner. Samu and Fatu already some success in the tag division tonight. Could really be their coming out party. Well, they certainly have a tradition to uphold, Cole. The man in their corner, Alpha, has held the WWE tag titles on 3 occasions, and he's primed to bring the head shrinkers to the top as well. Finally, Scott's able to Objective முடிக்க விட மாட்டாங்க போல இவங்க. Adrenaline from Scott. one step ahead there. Headbutt. And now Scott is getting beaten down. Seeing some high-impact offense from Samu and Fatu thus far. I'm not sure the head shrinkers are even Now turn up the pace, connect with 2 light attacks combo. ஐயோ ஐயோ டேய் ப்ளீஸ் டா டேய் டைம் கம்மியா இருக்குடா டேய் பின்ஃபால் போட்டு தொலை. He's able to kick out before 2. Showing his determination there with that kick out. ஐயோ டேய் டேய் ஆப்ஜெக்டிவ் முடிக்க விட மாட்டறானே இப்பன்னு பார்த்தா நல்லா ஆடுறான் இல்ல. ஐயோ டைம் வேஸ்டா போச்சு இந்த ஆப்ஜெக்டிவ் இதாடா முடிக்கவே முடியல. ஓ நான் செகண்ட்ஸ்க்குள்ள அது முடிக்கணுங்க சார் விட மாட்டறானுங்க. அப்ப மட்டும் கரெக்டா நல்லா ஆடிறானுங்க. Face off here at WrestleMania 9. And we are watching 4 men who would have been right at home இல்ல inside என்ன அடிக்குற. The head shrinkers and the Steiners are ready for a true battle. Both teams are relatively new to WWE, but we've seen that each duo is not afraid to get physical. Each side is looking for their first WrestleMania win, and they will do anything to earn it. The head shrinkers accompanied at ringside by Alpha, but he's not the only tag team legend serving in a managerial role tonight. That's right, Michael. Just like Alpha, Mr. Fuji earned many WWE tag titles as a wrestler. But now, he's hoping to lead Yokozuna to the WWE Championship. And looking at all the top young talent in this ring, I see many other main event stars of the future that could follow the lineage of Yoko. Ouch. That will slow Rick for the moment. Oh, nasty headbutt. And he's absorbed some stiff offense already. Yeah, Samu just ramped up his intensity. Task failure. Look at that counter from Samu. Samu and Fatu already some success in the tag division tonight. Could really be their coming out party. Well, they certainly have a tradition. இந்த டாஸ்க் தான் முடிக்கவே விட மாட்டறானுங்க. அப்ப பாக்ஸ் X 1 3 தடவை பாக்ஸ் அடிச்சு X 1. Potential show-stealing match, guys. 2 very hungry tag teams facing off. Indeed, Michael, the head shrinkers and Steiner brothers are both new to the tag division in WWE, but both teams are off to an amazing start so far. You have to imagine whichever team wins this high-profile fight becomes an instant top contender for the tag team championship. And with 2 teams this physical on such a big stage, it is indeed going to be a fight. 1 2 3 Indeed it is, Michael. 2 great young teams compete. Big move followed up with a pin attempt. He is too fresh to have been kept down there. Gets the reversal. What a counter. ஓ இதாடா முடிக்க விட மாட்டறீங்க. Oh, Steiner fell right into that one. Sharp choke. ஐயோ கரெக்ட்டா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போயிருச்சே. ச்சே கரெக்ட்டா போட்டு முடிச்சேன். அப்ப செகண்ட்ஸ்க்குள்ள போடணும். WrestleMania 9 rolling on with a potential show-stealing match, guys. 2 very hungry tag teams facing off. Indeed, Michael, the head shrinkers and Steiner brothers are both new to the tag division in WWE, but both teams are off to an amazing start so far. You have to imagine whichever team wins this high-profile fight becomes an instant top contender for the tag team championship. And with 2 teams this physical on such a big stage, it is indeed going to be a fight. Ouch. The head shrinkers and Steiners are 2 of the brightest young teams in WWE, but they both come to this match with a few years of experience in WCW. The Steiner brothers earned many tag accolades in WCW, but Rick and Scott have their share of singles titles too. Meanwhile, Samu and Fatu were never quite able to break through before இது முடிக்க முடியல இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் சிரட்டை மிச்சத்தை முடிப்போம். Get the action back to the corner, connect with 3 corner heavy attacks. சரி ரைட் ஓகே. If they do that to their own flesh and blood, who knows what they'll do to the Hit them hard with the huge running attacks. Take no prisoners offense of the head shrinkers, Byron. These guys will bite, scratch, and claw their way to a win. Rulebook be damned.
And with Rick and Scott coming from an amateur collegiate background, they might be a bit more hesitant to bend the rules. Hopefully the Steiners can adapt, and fast. The head shrinkers accompanied at ringside by Alpha, but he's not the only tag team legend serving in a managerial role tonight. That's right, Michael. Just like Alpha, Mr. Fuji earned many WWE tag titles as a wrestler. But now, he's hoping to lead Yokozuna to the WWE Championship. And looking at all the top young talent in this ring, I see many other main event stars of the future that could follow the lineage of Yoko. அவசரப்பட்டனே இப்ப ஸ்டண்ட்ல இருக்கல அது போட்டுறலாம் என்ன பண்ணு grab them then press those from Samu and Fatu thus far. I'm not sure the head shrinkers are even going for the victory. They just want to destroy the Steiners. என்ன பண்ணு once you got 40 in the ring use an Irish whip to send Rick into the ropes to set up a huge rebound attack. Grab them towards the rope. This match began. You heard the Steiners speak backstage. Scott saying, quote, Part 2. me and my brother are going to go out with a game plan and do what we do best, and that's wrestle. That's all well and good for the Steiner brothers, but Alpha has gone on record saying that his men are looking to tear Rick and Scott's heads off. Got the tag. Just in time, too. Belly-to-belly suplex. And he goes for the pin. And a shoulder in the air. He's far from finished. What a shot. What a way to get out of that one. Nothing fancy there. Asma set up in the corner of the ring. As we find ourselves surrounded by all this pageantry, do you think either of these teams is feeling the pressure of their first WrestleMania? I can tell you that Samu and Fatu truly did not care. Alpha has turned these men into brutal fighters who simply want to destroy their opponents no matter where the fight takes place. And as for the Steiners, we know they have big matches. Once you got 40 in the ring, use an Irish whip. Biggest events, but even those can't hold the spectacle of WrestleMania. Once you got 40 in the ring, Rick Steiner. Okay. இப்பதான் வரான். And there goes Steiner sent outside the ring. Fatu like a one-man wrecking machine right now, cleaning house. Oh, look at this, the power by Scott Steiner. But the tag was made and Scott not aware. Big kick. Scott Steiner did not see the blind tag made by Samu. Oh, this is not looking good for Steiner. And this is what the head shrinkers do. Top-tier tag team wrestling. Steiner didn't see the tag, decided to hot dog. Simple waist lock and countered into an arm drag. And we are really seeing the amazing skill sets of all four men in this tag team showcase. Well, we already knew about the brawling of the head shrinkers and the grappling of the Steiners, but men as big as these four behemoths should not be able to fly around the ring like they have thus far. It is made for an extremely tough act to follow, guys. Nice gut-wrench suplex. Climbing the turnbuckles to the top. From the top. Diving headbutt. Bam. Strikes with a kick. Uh-oh. Headbutt. Nothing fancy there. Steiner looking powerless to every attack. The head shrinkers smartly keeping themselves out of the grasp of Rick and Scott Steiner. There is a method to the madness of the head shrinkers. And Steiner is finally changing the tempo with that attack. Now able to stop things, but will he gain command? Dishing out a suplex. Turns it around. Flanking Steiner. Transitions to the cover. But is it enough? There is no quit in this man tonight. Goes into the corner. Tag made. Rick and Scott Steiner looking for some tandem offense here from the top. Steiner Bulldog. Is that enough to finally put down the head shrinkers?
Illegal tag partner interference. After illegal tag interference has entered the ring, injury and remove applied, they can no longer be within enter the ring. Tagging and becoming the legal tag partner will play in the ring. That'll put Samu's toughness to the test. Rick Steiner wielding his power with expert know-how. Snap power driver. He's climbing the turnbuckles to the top. Looking for something big here. He's still reeling, and more punishment is incoming. Take off. Oh, what a counter into the power slam. What an overhand chop. This system means you should string some heads with double face. என்ன சொல்றாங்க? Press R2 plus X with opponent standing dashed in your corner to perform the corner tag finisher. Okay, புரியுது. Ooh, quick knee to the gut. And into the corner he goes. Tag. Double team coming. Oh, face first. And the head shrinkers just might have it. Cover. We have a cover. Two. Kicks out. So close. That could have How is this possible, bro? Adrenaline is pumping, and the WWE Universe is on his side. The head shrinkers and the Steiners are engaged in an epic battle. Both teams making their Roman gladiators proud. Oh, predicted what was coming. Lift off. Big height, bigger impact. That's it. No way the Steiners come back now. There's two. And the head shrinkers get the win. Here are your winners, Samu and Fatu, the Head Shrinkers. And what a huge win for the head shrinkers tonight. Samu and Fatu making their family proud and proving themselves as top contenders in the tag division. அந்த ஒரு மிஷின் மட்டும் முடிக்கவே முடியல. Face into connected to light combos. அது மட்டும் பண்ண முடியல. சரி, ரைட், ஓகே. டாக் டீம்ல சிங்கிள் சோலோல என்ன பண்ணா, டாக் டீம்ல பண்ணாங்க சொன்ன மாதிரி. And here comes the up. ராக் மேட்ச். You can see it in the eyes of each individual. ராக் மாமாவும் ட்ரிபிள் மாமாவும் பழைய காலத்து ராக்கியா முடி நிறைய வச்சிருக்காரு ராக்கு. ஃபர்ஸ்ட் மிஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சு வீக் ஆக்கணும் போத. Hangs in the balance tonight in a match between our refined champion Hunter Hearst Helmsley and the young challenger Rocky Maivia. Rocky Maivia has a lot to prove here. The third generation up and comer would love nothing more than to It successfully attack, grapple or dive your opponent to fill the damage meter. Plus R2 plus O near a downed opponent to perform a ground submission. It may not get him too quick this early, but a grounded submission will definitely inflict more. grab his first championship tonight and send a message to the WWE that Rocky Maivia has arrived. But Hunter Hearst Helmsley will do everything in his considerable. Oh God, terrible landing on the outside. I don't care how tough you are. Hitting the floor from that height has got to hurt. Intercontinental Championship. Cobra clutch cinched in. Torturing their opponent. And this is just to send him in trouble here. A couple of elbows to the jaw, and that'll break things up. Oof. If Rocky Maivia is going to take down the more polished and experienced Hunter Hearst Helmsley, he's going to have to do it with unrelenting energy. Apply some pressure, connect with 2 heavy combos. I can't believe
not showing any signs of being intimidated. One, two. Byron Rocky has tremendous exuberance, tremendous youth. He's going to be a star for a long time. I think Rocky Maivia shows more promise than any other wrestlers I've seen come into WWE. You talk about second-generation wrestlers, but with Rocky, you're talking about 3 generations. This guy is going to be phenomenal. இந்த மிஷின் தான் முடிக்கவே முடியல. அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ஒரு விஷயம் பண்ண சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்ணா அவனை அடிச்சு ஃபர்ஸ்ட் வீக் ஆக்கணும். வீக் ஆக்கிட்டு அப்புறமா தான் அது பண்ணணும். அப்பதான் சரி வரும். அவனை அடிச்சு வீக் ஆக்கணும். Well, Helmsley is our champion for a reason. He's a cut above the rest, a higher class of in-ring competitor. This Rocky Maivia guy should learn his place and respect his betters. Well, that attitude is exactly why Maivia is so eager to go after Helmsley and his title. He wants to prove Helmsley is just a snide and arrogant blowhard who doesn't deserve to be champion. இது ஒரு காம்போ. We'll leave this ring our Intercontinental Champion. This should be a memorable match. Rolled up from behind. This could be it. Quick pin. Championship on the line. The champion into the pin. He kicks out before 2. I don't know if I would have gone for a pin so soon. Counters to gain the advantage. And Rocky there not showing any... Over clutch cinched in. What's it going to take? In trouble here. A couple of elbows to the jaw, and that'll break things up. Wow. They earned an atomic drop. Ooh. Great ring awareness saved him. Intercontinental Championship at stake right here in Lowell, Massachusetts. We're expecting an emotional night for all of us, considering that Shawn Michaels will forfeit the WWE Championship live tonight. Yeah, I saw a very dejected HBK earlier today. I couldn't even get him to crack a smile at all. Well, that's just because no one's ever happy to see you, Saxton. He is looking to do some serious harm. Beautiful hip toss. Was definitely not அடி thinking about பளத்துறானே. was only thinking about dominance. Hunter on the receiving end. What? Up on their shoulders. Down in a hurry. Before this match, I was talking to Helmsley, and he said he can beat the snot out of this Maivia kid in less than 10 minutes. In fact, he was showing me on his watch. Did you know he has a timepiece that costs $20,000? Confident words from Hunter Hearst Helmsley. Not sure how relevant his timepiece is to this match, though, Corey. It isn't relevant. I just wanted to share an example of how far ahead in the game of life Helmsley is. Oh, brother. Big elbow. Smothering offense now from Rocky. The power of Rocky Maivia is too much for Helmsley right now. Perched up top. You gotta be kidding me! No matter who you are, when you crashed on the floor, a searing pain races through your body. He's going back up a second time. Up high. Crashing to the floor. I don't think that's what was in mind there. I don't know if there was anything in mind there. Helmsley with a ruthless attack, and he might have Maivia here. Oh, this is just torturous. Yeah, the deathlock applied. Oh, man. Just tap out. This is agonizing. The deathlock is in. And Byron Rocky has tremendous exuberance, tremendous youth. He's going to be a star for a long time. I think Rocky Maivia shows more promise than any other wrestlers I've seen come into WWE. You talk about second-generation wrestlers, but with Rocky, you're talking about 3 generations. This guy is going to be phenomenal. And Rocky is delivering solid damage with these to remember to get help. Everyone outside of the squared circle. Oh, no. Thunderous club comes down. Very effective. This capacity crowd certainly ஐயோ முடிக்க முடியாதுடா. thinking there could be an upset here tonight. And he gets set. முடிக்க முடியாது.
செகண்ட்ஸ் கொடுத்து அதுக்குள்ள காம்போ பண்ண சொல்றாங்க. காம்போலாம் பண்ணா நிறைய தடவை கோன் காட்டும், ஈஸியா விளக்கிடுவாங்க. Championship is on the line here between two superstars who don't have anything nice to say about one another. The challenger, Rocky Maivia, and our current champion, Hunter Hearst Helmsley. Well, Helmsley is our champion for a reason. He's a cut above the rest, a higher class of in-ring competitor. This Rocky Maivia guy should learn his place and respect his betters. Well, that attitude is exactly why Cobra clutch, torturing their opponent. It's hooked in deep. In trouble here. A couple of elbows to the jaw, and that'll break things up. A face buster knee smash. That was painful. And watching from home is Rocky Johnson, the father of Rocky Maivia, former WWE Tag Team Champion. I must admit, I do see a bright future for Maivia. Those that have been privileged enough to see Rocky Johnson in action will appreciate Rocky Maivia because he's a chip off the old block. Notwithstanding as well the genes of his grandfather, the incomparable Peter Maivia, Chief Maivia. Oh boy, they don't come any tougher than Peter Maivia. And Rocky there not showing any signs of being intimidated. What's it going to take for Hunter Hearst Helmsley to retain his Intercontinental title here? How can he get the better of Rocky Maivia? Well, the champ needs to put this young upstart Maivia in his place with unrelenting offense. No time for graceful bows and upper-class taunting. Just beat Rocky down. Nice neck breaker. Before this match, I was talking to Helmsley, and he said he can beat the snot out of this Maivia kid in less than 10 minutes. In fact, he was showing me on his watch. Did you know he has a timepiece that costs $20,000? Confident words from Hunter Hearst Helmsley. Not sure how relevant his timepiece is to this match, though, Corey. It isn't relevant. I just wanted to share an example of how far ahead in the game of life Helmsley is. Oh, brother. And Helmsley just showing his huge edge and experience here. I would say the most cerebral Intercontinental Champion we've had. Cerebral, I like that description for Helmsley. நான் செய்ய வேண்டியதுல அவன் செய்யறானே. His aggression, just pure brutality. Not easy. Seems like the champion isn't worried about bending the rules a bit here. அடிச்சு உடைச்சிட்டான் மூஞ்சி. Speed bag. And we know Rocky doesn't have the same experience as Helmsley, and that could be a developing story as this match progresses. And this is where an experienced wrestler like Helmsley can take a young wrestler and pick him apart, take advantage, capitalize, and win. Back into the ring now. He doesn't have much time to get back in the ring. Counters right back on Rocky. And back in. He was dangerously close to being counted out of this one. And down with the suplex. The champ is going for the cover. Kick out and one for the challenger. He is certainly sending a message, getting his shoulder up before two. Goodness gracious. And Byron, Rocky has tremendous exuberance, tremendous youth. He's going to be a star for a long time. I think Rocky Maivia shows more promise than any other wrestlers I've seen come into WWE. You talk about second-generation wrestlers, but with Rocky, you're talking about 3 generations. This guy is going to be phenomenal. Oh! And give credit where it's due. Rocky Maivia is leaving nothing in the ring in pursuit of the Intercontinental Championship. Maneuvers out of the way. And Rocky is delivering solid damage, but needs to remember to get Helmsley in the ring. The title can't be won outside of the square circle. Ah, jeez. Drop kick with precision. There it is, the People's Punch. And even before the bell rang tonight, I think Hunter Hearst Helmsley has been trying to frustrate Rocky. He's trying to say, hey, young fella, we're going to do things at my pace, not yours. Rocky, 6'5", around 270-pound stud, just has to keep his cool. Don't take any unnecessary chances against a cagey competitor. எப்படி காம்போ அட்டாக் போறதுன்னு தெரியல. Helmsley with a ruthless attack, and he might have Maivia here. Looks like he's coming back in. Toss.
Maivia was ready for that. Deeper into this match now, and I think it's Helmsley who's reaching peak frustration. Can't quite put Rocky Maivia away. A testament to the never-say-die attitude of this young superstar. And he gets it from his dad. He gets it from his grandfather. Maivia knows nothing less than to give it his all. Ripped from the rope with a shoulder breaker. Up the rope he goes. Blast off. Oh, what a splash. Maivia took to the sky and executed that high risk perfectly. Hunter whipped into the corner. Nobody home. Rocky hit hard. And now Hunter looks to take over this match. டைமுக்குள்ள காம்போ அட்டாக் தான் எப்படி போடணும்னு தெரியல. Turnbuckle and a big right hand. Helmsley with something big in mind here for his challenger tonight. Well, this is just blatant disrespect from the arrogant champion. Almost daring Rocky. Hey, you really want my title? You really think you're going to be Intercontinental Champion? Up to the top. Hooking Rocky into a superplex. This could be it. Can Hunter capitalize? This could be it. Hook of the leg and a cover. And Rocky stays in it, getting his shoulder up. Still not enough to put out the flame of Rocky Maivia. Hunter has to be asking himself, what else do I have in my arsenal? And I think we may get our answer, gentlemen. Yeah, it's just a matter of time, I believe, before this one's over. Hunter hooking Rocky, taking his time, looking to put him away. Maivia just செத்துட்டான். This just shows you how much damage Hunter Hearst Helmsley has inflicted The on combo the attack தான் challenger போட முடியல. in this matchup. I think Maivia's done. Official might want to step in, call this one. The official checking on Rocky. Hunter Hearst Helmsley believes this is close to being over. Lifting him back up again. Rocky rolls through. Shoulders down. Rocky wins the title. Rocky Maivia has shocked Hunter Hearst Helmsley. Here is your winner and the new Intercontinental Champion, Rocky Maivia. We have a new Intercontinental Champion. ஆனா என்ன அது இது முடிக்க முடியலையா? அடுத்த மேட்ச் அது இந்த மாதிரி வரதுனா முடிக்க கஷ்டமா இருக்கு. High Chief Peter Maivia taking on George the Animal Steel in a steel cage match. Quite a heated history between these two guys. Yeah, Michael, and I think it's because Maivia is one of the few superstars brave enough to take on the Animal. Most of their contests have ended in countouts or disqualifications. Thanks to the cage, we'll get a decisive victory in this one. Well, that really depends on if a cage can even contain them. Headlock applied, toss their opponent. என்ன போட்டிருக்கீங்க? Put it together with a strike to grab combo and keep things rolling ஆனாங்க. ஓ மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? George the Animal Steel is not a wrestler by any stretch of the imagination, guys. He's a true brawler. And he might be the best brawler in WWE, Michael. There is no shortage of fight in the Animal. But you know who might be a better brawler, guys? The High Chief Peter Maivia. When you consider that Maivia is also an excellent high flyer and a great technician, well, you can see why the High Chief is the favorite in this match, even with the steel cage stipulation. Ooh, and fights back. And Steel isn't looking helpless anymore. This could be a good chance for Steel to get some distance and rethink things. And a kick. Here he goes, up the wall of the steel cage.
The High Chief Peter Maivia really making a name for himself at WWE, but he's had plenty of experience on the way up. Plenty of championships on the West Coast, but he's made the biggest splash in Hawaii, where he earned multiple tag team titles. Oh yeah, Maivia is a huge celebrity on the islands. In fact, I've heard some consider him the personification of Maui. Oh, a cheap shot right above the eye. Take him out at the knee. And after that shot to the knee, what could be next? Ooh! Maivia overwhelming his opponent here. Yeah, Maivia has really figured the animal out here. Boom! Did you hear the impact? Producing a trampling. Look at Maivia going to work on the animal. The High Chief has all the answers right now. When a man like Peter Maivia signs up for a match with the animal, he doesn't know what to expect, just to expect anything in the world. Peter Maivia knows full well that he's in for some unusual treatment tonight. In fact, Steele often has trouble finding opponents due to his erratic nature. But when it comes to competition, the High Chief wants to prove he's worthy of that nickname. Oh no, getting in position. What's he planning? Able to punch his way out. Arm wringer. Their opponent that gets countered with a right hand. Big impact. With an uppercut. Riding up the chest. George Andrew Steele might be a bit of an underdog here. In fact, he lost the match by countout to the High Chief. In Steele's defense, I'm not sure he knows how to count exactly, or how to read a rule book. So he's got to be happy to be in this cage. Well, George is tied up here. Backbreaker flawlessly executed. Does Peter Maivia have this sewn up? Oh, man, he landed right there. Watching, waiting, and we know exactly what he's thinking. Mistake made by Steele. Boom, running FTO plants him. Nicely done. Some folks call Peter Maivia the Flying Hawaiian, and the reasons are obvious for that moniker. But guys, how has he earned the other nickname of the High Chief? Well, Cole, Peter Maivia is very close to the Anawa'i family. In fact, Peter's considered a blood brother to the patriarch of that clan. When you add on the fact that Maivia was born and raised in Samoa, you can see the great pride he has for that land and its people in the tribal ink that covers his body. Maivia just dominated the animal with that one. Now here's Maivia looking to secure the victory. Definitely an unorthodox strategy. He must have something else planned. And his body seems to be the focus of the attack. Setting up again. Oh, man, backbreaker. No way Steele's coming back from that. Soaring. Win this match anyway you can. Leave the cage while he is still out or look for pinfall or submission. Anytime these two have faced off, it's been eye for an eye. But the steel cage has finally delivered a decisive victory for the High Chief, Peter Maivia. George Steele is one tough animal, but the way Maivia faced him in the cage tonight just reinforced what everyone already knew, that the High Chief is one tough Samoan. பாத்தியா கேரக்டரே அன்லாக் ஆகுதியா கரெக்டா முடிச்சா அப்ப நான் கரெக்டா ஆடுனா போதுயா. And now a dark horse will face Nia Jax female characterலாம் வச்சு நான் என்னோட போறேன். And there will be a coronation taking place tonight as Nia Jax and Lyra Valkyria face off in the finals of the 2024 Queen of the Ring tournament. The irresistible force has been on a tear recently, and Nia believes the crown already belongs. And Nia now misses wildly. Lyra goes up over the top. Nia's got a caught, though.
Lyra trying to rely on her technique to bring down the irresistible force, but having no luck at the moment. I'm not sure this is going to work either. Jack's just entirely too strong, but whoa! That was interesting. Oh, nice athleticism by Valkyria. Even Jax might be a little impressed. I wouldn't go that far, Saxton. Here comes Nia, just imposing her will on Lyra Valkyria. Again, Lyra showing how resourceful she is, applying the sleeper to Nia Jax. Lyra tried to hold on. And now Nia Jax in control, and she's going to look to put Lyra away. Nobody home, sent outside the ring, and Valkyria's got a chance. Huge window of opportunity. Right now for Lyra Valkyria to strike. Lyra may actually pull this off. Lyra may become queen. Lyra has the advantage. She has Nia reeling. But Lyra can't win Queen of the Ring with Jax on the It's outside. more fun to hurt her opponent outside the ring, out of the recoiled damage. While outside ring flattened Lyra after any or standing grapple attack. The game is about so much more than technique. It's about experience and timing, knowing when to tap into certain parts of your psyche. Nia knows this, and we've seen it for years. The big question is, does Lyra? Scoop slam sets things up. Sliding into the ring now. Referee continues the count. Keep this brawling outside ring going. Land 2 more attacks while you are get Lyra down. Each woman here has had a tough road to become a Queen of the Ring finalist. Flying all the way to the outside. Took a leap of faith and connected perfectly. This could be just what they needed. Nia doing exactly what she set out to do, keeping Valkyria grounded. Now Jax needs to stay the course, and the crown will be hers. Corey, what do you think is going to be the key in this match for Nia Jax? She certainly made plenty of promises when it comes to being Queen of the Ring. What from the top? Nobody home. And now placed in the corner. Big offense could be coming here. Say goodnight. Tornado bomb. என்ன போட்டிருக்கு? Put Lyra where there's no escape in the corner and devastate her with 3 heavy corner attacks. Make her suffer with a heavy Tree of Woe attack to shake her very core. Opponent in the corner for Tree of Woe, then press minutes. Jax with the irresistible offense, and the irresistible force is really keeping Valkyria grounded here. Draped into the deadly Tree of Woe position. Stuck in the Tree of Woe. They are doing whatever they please. Confidence is always a key for Nia Jax. She comes into every match thinking she hasn't won. But when you have this business in your blood like Nia does, that confidence is genetic. But ever since the irresistible force returned to WWE 8 months ago, her confidence has been on another level. And she's gaining even more confidence as this match progresses. Jax may just be unstoppable now. Oh, that's right. How's that for a message? She gets taken into the corner, needs to get out. And Lyra only finds herself on the defensive. Yeah, Nia is just buzzing right through Lyra here. Went for the springboard and miss. That could make an opening for her. Many in the WWE Universe getting their first look at Lyra Valkyria. She's only had 3 main roster matches so far, and they were all in this tournament. How smash that out with any of your summon drop variations in the next 60 seconds. Extremely impressive start for Lyra. Wow, undefeated for 3 weeks? When Nia Jax joined the main roster, she didn't lose a match for over 7 months, and Jax has stayed that dominant for years. Nia looking to end this thing. Oh, man. That looks like it hurts.
is just going to have to endure this punishment. ஐயோ விலகி தொலைறானே தாண்டா முடிக்க முடியல இந்த மிஷின் தாண்டா. There's so many moves at Nia's disposal that she can end this match with. For Lyra, not nearly as much. Yeah, I can't imagine it'll be easy for Valkyria to pick up Nia Jax and drop her with the Nightwing. Please, let's call the move by its real name. It's a Samoan driver. தாண்டா என்னால முடிக்க முடியல கர்மோ. அந்த டயத்துக்குள்ள ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க தெரியுமா? அப்பதான் என்னால முடியல. எல்லாரும் விலகிறாங்க, பயங்கரமா எவேட் ஆகுறாங்க. There will be a coronation taking place tonight as Nia Jax and Lyra Valkyria. And Nia now misses wildly. Lyra goes up over the top. Nia's got a caught though. Lyra has the advantage. She has Nia reeling. But Lyra can't win Queen of the Ring with Jax on the outside. This match has to end in the ring. Goodness! All of their mass being used. Each woman here has had a tough road to become a Queen of the Ring finalist. Every matchup in this bracket has been a toss-up. Valkyria knocked off former women's champion Io Sky earlier this week, but Nia's had an even tougher challenge. Two great former champions in the form of Naomi and Bianca. Sent hard to the outside. His superstar picking up speed. Oh, wrecking ball. Drop kick. Toss Carlson out the window, and it paid off. Adrenaline is through the roof now. Boom, what a punch. First into the barricade. Slides under the ropes. Back into the ring. Great power. It's a Samoan drop. Lyra says she feels alive every time she flies, and that's what Nia has to avoid tonight, keeping Lyra grounded. The woman thinks she's a bird, Cole. What do you expect? It's symbolism, Graves. Corey, what do you think is going to be the key in this match for Nia Jax? She certainly made plenty of promises when it comes to being Queen of the Ring. What Nia brings to the dance, Cole, is raw power, the likes of which you rarely see from most men, let alone women. Nia has absolutely no problem using that power, and the same goes for her throwing her weight around in the ring. Lyra Valkyria might just learn that the hard way tonight. Chess match of counters and reversals happening here. Lyra Valkyria, one of the most technical wrestlers in NXT Women's Division history. But the game is about so much more than technique. It's about experience and timing, knowing when to tap into certain parts of your psyche. Nia knows this, and we've seen it for years. The big question is, does Lyra? No, flesh on flesh. Nothing pretty about it. Boom! Ouch! She's heading outside the ring now. Oh, by the hair! Whipped across the ring. That ain't right. Clearly an attack that very few superstars can perform with such ease. Anything can happen in WWE. It used to be a tagline, but it's the truth, and Lyra Valkyria is living it. Over the last 12 months, Lyra has already knocked off the likes of Becky Lynch and Io Sky, but she's never faced anyone the size of Jax. This is a first for her career. Placed against the turnbuckles. Back and forth, counter after counter. Legs getting tangled in the corner, stuck in the tree of woe. Stuck in the tree of woe and just having their face stomped. And at this point, Nia just punishing Lyra. This is exactly the pace the irresistible force likes. Ripped in the hard way. I've seen Saxton thrown out of a few local bars like that before. Please don't remind me, Corey. Confidence is always a key for Nia Jax. She comes into every match thinking she hasn't won. But when you have this business in your blood like Nia does, that confidence is genetic. But ever since the Irresistible Force returned to WWE 8 months ago, her confidence has been on another level. And she's gaining even more confidence as this match progresses. Jax may just be unstoppable now. Nia looking to end this thing. Samoan drop. And it appears that the crown is now within reach for Jax. Well, if you didn't see things going this way, you're... Valkyria crushed in the corner by Jax. Squashing Lyra in the corner in the beginning.
of the end may be near. And Nia now, with Lyra on her back, going to climb up to the second rope. This is a scary situation for Lyra. Oh, look at this. Maybe not. No way. There's no way. Oh, my. Oh, no. Good night, Annihilator. Here is your winner and the new Queen of the Ring, Nia Jax. What a victory to the brand new Queen of the Ring. Nia said she would do it, and she backed up her claims. And now the Chief Content Officer of WWE, Triple H, going to come in to congratulate Nia Jax and officially crown her the Queen of the Ring. Absolute dominance by the new Queen. பாத்தீங்களா நயா ஜாக்ஸ்க்கு ரெண்டுமே அன்லாக் ஆயிருக்கு பாருங்க. கரெக்டா முடிச்சா அன்லாக் ஆகுது. நான் அந்த செகண்ட் ஸ்கொயருக்கு காம்போ அட்டாக்ஸ் மட்டும் பழகிட்டு வரணும். பழகிட்டு வந்துட்டு இருக்கும். இவங்க இதுல எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த ட்ரிபிள் வச்சு ராக் இதுல வந்துட்டு முடிக்கணும். அப்புறம் இவங்க இதுல நிறைய அன்லாக் ஆகுது ஆக்சுவலா. இந்த 2 இது பெண்டிங் இருக்கு. இதெல்லாம் இது முடிச்சிட்டேன். இது பாருங்க எவ்வளவு அன்லாக் இருக்குன்னுப்பா. அடுத்து கிஷி மேட்ச் இருக்கு. ஓ முடிக்க நிறைய அன்லாக் ஆகுமா? கிஷி மேட்ச்க்கு அப்புறம் அடுத்து ஒண்ணு இருக்கு போல. சரி ஓகே லைவ் எவ்வளவு முடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு.